இம்யூனாலஜி. நான் பேசுறது ரொம்ப தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். யூனிட் 8 இம்யூனாலஜி பார்ட் 1. ஸோ பார்ட் 1 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல மெயினா வந்து பார்ட் 1ல நிறைய விஷயங்கள் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ நடுவில் நிறைய சைக்காலஜி கிளாஸ் வர்றவாது கொஞ்சம் சப்ஜெக்ட் டிஸ்கண்டினியூ மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். ரைட். ஸோ இப்போ நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு டிஸ்பிளே லிம்ஃபாய்டு ஆர்கன் டிஸ்பிளே காமிச்சிருக்கேன். இதுல ஏதாவது இஷ்யூ இருந்தா நீங்க சொல்லலாம், இல்லைன்னா கண்டினியூ பண்ணுவோம். ரைட். ஸோ லாஸ்ட் கிளாஸ் யூனிட் 8 பார்ட் 1 பர்டிகுலரா இதுல நம்ம சில ஏரியா டி செல் பி செல், அதாவது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி, that everything we are discussed. So page number 59, part 1 unit 8. Unit 8 part 1 page number 59. That's a lymphoid organ. So the last class ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்தோம். அதோட கண்டினியூ பண்ணுவோம். திரும்ப அந்த ரீகால் பண்ணிட்டு அதை கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ லிம்ஃபாய்டு ஆர்கன் நம்ம சிலபஸ்ல உள்ள ஒரு முக்கியமான டைட்டில் லிம்ஃபாய்டு ஆர்கன் அப்படின்னு சொல்லக்கூடியது. கண்டிப்பா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா. ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஒரு கொஸ்டின் இம்யூனாலஜில லிம்ஃபாய்டு ஆர்கன்ல. ஸோ லிம்ஃபாய்டு ஆர்கன் சொன்னோடனே நம்மளுக்கு மெயினா தைமஸ், போன் மேரோ, இந்த ரெண்டு தான் ஞாபகம் வரும். அண்ட் இந்த கேஸ் ஆஃப் த பேர்ட், பர்சா ஃபாப்ரிசிஸ், ஸ்பிளின், லிம்ஃப் நோட், மால்ட், கால்ட், பேர் பேச்சஸ், டான்சில், ஸ்கின், இந்த மாதிரி நிறைய இதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே lymphoid organ வந்து the key components. இது what's the important key components of B cell and T cell, NK cell, basophil, neutrophil, mast cells, macrophage, dendritic cells, these our things. சரியா? so இதுல பேஜ் நம்பர் 60ல ஒரு சின்ன சார்ட் மாதிரி ரெண்டு ரவுண்ட் போட்டு கொடுத்துருப்பேன். பேஜ் நம்பர் 60 பாருங்க மெட்டீரியல்ல. அதுல மெயினா வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன். நம்ம சிலபஸ்ல வந்து லிம்ஃபாய்டு ஆக்சுவலா வந்து நம்ம சிலபஸ்ல 8வது யூனிட்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா லிம்ஃபோ ஹிமோரல் அண்ட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு முன்னாடி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் அவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க. அதுல பிரைமரி செகண்டரி அப்படிலாம் எந்த டைட்டில் இருக்காது. லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் அப்படின்னு சொன்னாலே அதுல ஒரு டீட்டெயிலா வந்து இந்த ரெண்டு ஏரியா தான். சரியா? பிரைமரி அண்ட் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இல்ல பிரைமரி அண்ட் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ல இதுல மெயினா எதுலாம் பிரைமரி எது செகண்டரி இந்த இங்க டிஸ்பிளேலையும் காமிச்சிருக்கேன். அங்க நான் பேஜ் நம்பர் 60ல கொடுத்துருக்கேன் பாருங்க. பிரைமரியில தைமஸ் அண்ட் போன் மேரோ, இது பிரைமரி. சரியா? செகண்டரியில ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கு. சரியா? தைமஸ், போன் மேரோ மெயின். செகண்டரி பொறுத்தளவு ஸ்பிளின், லிம்ஃப் நோட், டான்சில், அப்பண்டைஸ், பேர் பேச்சஸ், மால்ட். சரியா? அப்படி நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் செகண்டரி. பின்ன டீட்டெயிலா பார்ப்போம். செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ தட் எவ்ரிதிங் ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்தளவு லிம்ஃபாய்டு ஆர்கன்ல மெயினா வந்து டு ப்ரொவைட் த சூட்டபிள் அண்ட் ஆப்டிமம் என்வாயர்மென்ட் ஃபார் த ப்ரோடிஃபிகேஷன் அண்ட் மெச்சுரேஷன் ஆஃப் லிம்ஃபோசைட்ஸ். லிம்ஃபாய்டு ஆர்கனுடைய முக்கியமான ரோல் என்னன்னா பி செல், டி செல் வந்து ப்ரொடக்ஷன், மெச்சுரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் டு ட்ரைன் அவுட் அண்ட் டு கலெக்ட் தட் வெரைட்டி ஆஃப் ஆன்டிஜன் அண்ட் பேத்தோஜன்ஸ் ஆர் பேத்தோஜன்ஸ். ஸோ வரக்கூடிய ஆன்டிஜனோ பேத்தோஜனோ அதை கலெக்ட் பண்ணி ஒரு ட்ரைன் அவுட் பண்றதுலும் லிம்ஃபாய்டு ஆர்கன் முக்கியமான ரோல் இருக்கு. அண்ட் இட் வில் பி டிஸ்போசல் யூனிட் ஆஃப் தட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் இம்யூன் சிஸ்டம். தேவையில்லாத ஃபுல்லா வெளியேற்றுறதுக்கும் ஒரு முக்கியமானது. எலிமினேட் தட் ஆன்டிஜன்ஸ் ஆர் ஆன்டிஜன் பியரிங் பேத்தோஜன்ஸ், தட் எவ்ரிதிங் unwanted things, everything will be eliminated with the help of this lymphoid organ. Okay, these are the small introduction of that lymphoid organ. Next, very detailed we are going to see that lymphoid organ. Generally 3 titles given into that regarding that this lymphoid organ. First one, the yearly lymphocyte production, study about the lymphoid organ la first title idan paaka porom. Second one, the hematopoietic stem cells. Third, various lymphoid organ. நம்ம சிலபஸ்ல வந்து lymphoid organ தான். வேற எதுக்கு சார் சம்பந்தம் இல்லாம lymphocyte production, hematopoietic stem cells, இதெல்லாம் அதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் தான். ஒன்னொன்னா பார்ப்போம். yearly lymphocyte production அப்படின்னா லிம்போசைட்னா மெயினா நம்ம இந்த ரெண்டு தான் சொல்லுவோம். ஒன்னு வந்து என்ன சொல்லுவோம்னா பி செல்ஸ் சொல்லுவோம், இன்னொன்னு என்ன சொல்லுவோம் டி செல் சொல்லுவோம். வெரி கீ ரோல், இம்பார்ட்டன்ட் கீ ரோல் இன் பி செல் அண்ட் டி செல் டிஃபரன்சியேஷன். டிஃபரன்சியேஷன்னா மாறுபாடு அடைதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்ப இனிஷியல் சோர்ஸ் ஆஃப் த லிம்போசைட்ஸ் நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த
போன் மேரோ இருக்கு பாத்தீங்களா, இந்த போன் மேரோ. இந்த போன் மேரோ தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் லிம்போசைட், மெயின் சோர்ஸ் ஆஃப் T and B lymphocyte. இந்த bone marrow தான். The lymphocytes, all other blood components, which will be originated from that a group of primordial hematolymphoid precursors to detect the variety of embryos. Sorry, not varieties, the vertebrate embryos. Actually, ஒரு வெர்டிபிரேட்ல தான் உங்களுக்கு தெரியும், ஒரு இன்வெர்டிபிரேட்டாவுக்கும் வெர்டிபிரேட்டாவுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா போன். அப்போ வெர்டிபிரேட்ல தான் போன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்ப அதுக்கு முன்னாடி லேட்டர் ஸ்டேஜ், அப்போ எம்பிரியானிக் ஸ்டேஜ் முன்னாடி யோக் சாக் வில் பி ஆக்டஸ் லைக் திஸ். யோக் சாக்னு சொல்ல பாத்தீங்களா அது. பட் வெர்டிபிரேட் எம்பிரியோ வந்து பர்டிகுலரா டு டிடெக்ட் தட். ஸோ அதே மாதிரி லிம்ஃபாய்டு செல்ஸ், யூனோ வெரி வெல், த டிஃபரன்ஷியேட் லிம்ஃபாய்டு செல்ஸ்ல நிறைய செல்ஸ் டிஃபரன்ஷியேட் ஆகும். மோனோசைட், ஈஸ்னோஃபில், பேசோஃபில், மாஸ்ட் செல்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், மோஸ்ட்லி WBC, எவ்ரிதிங்ஸ் வில் பி மைலாய்டு செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மைலாய்டு செல்ஸ்ல இருந்து இது எல்லாமே டிஃபரன்ஷியேட் ஆகும். சரியா? இதுதான் ஒரு பேசிக்கா உள்ள விஷயம். எதுனா இயர்லி லிம்போசைட் ப்ரொடக்ஷன். இயர்லி லிம்போசைட் இதெல்லாம் நடக்கும். அடுத்தது அதாவது ஹெமட்டோபயாட்டிக் ஸ்டெம் செல்ஸ், தண்டு செல்கள், தமிழ்ல சொன்னா தண்டு செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெம் செல்ஸ் சொல்றது. அது என்ன சார்? ஹெமட்டோபயாட்டிக், ஹெமட்டோ அப்படின்னாவே பிளட் ரிலேட்டடா. ஆக்சுவலா இந்த போன் மேரோ, த சைட், இந்த போன் மேரோ பாத்தீங்களா, இதுல மெயின் ஆரிஜின் வந்து சைட் அந்த பி செல் டி செல்ஸ்ல. இதுல வந்து மெயினா யாருன்னா ரெண்டுமே, பி செல்லும் சரி டி செல்லும் சரி, ரெண்டுமே ஆரிஜின் வந்து போன் மேரோ தான். பி செல் as well as T cells, that origin is the bone marrow. ரொம்ப முக்கியமான ஏரியா அது. பட் in the case of that T cells formation bone marrow, maturation எங்க போகும்னு கேட்டா தைமஸுக்கு தான். தைமஸ் அதாவது உருவாறது எங்க? போன் மேரோ. அது நல்லா மெச்சூர் ஆகுது பாத்தீங்களா, அது எங்கன்னா தைமஸ். That's why we are keeping the name T cell, thymus first letter T. But in the case of the B cell is there, no? The B cell origin also bone marrow and the differentiation, maturation also bone marrow. Bone marrow itself, it will be mature. That's why we are kept the name B cells. இது கூட ஒரு क्वेश्चन வரலாம். எங்க உருவாகும், எங்க மெச்சூர் ஆகும்? B cells வந்து bone marrow origin and bone marrow itself mature. T cell origin வந்து bone marrow, தைமஸ்ல தான் மெச்சுரேஷன் நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அத மெச்சுரேஷன் மீன்ஸ் பர்టిక్యులர்லி த தைமஸ்ல ப்ராலிஃபிகேஷன் மல்டிப்ளை ஆகும். அண்ட் இட்ஸ் வில் மெச்சூர் இன்டு தட். இது பர்టిక్యులர் இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னும் டீடைலா சொல்லணும்னா, இந்த தைமஸ்ல வந்து ரெண்டு டைப் ஆஃப் CD4 and CD8 cells, that also it will be converted the mature into that. இந்த மாதிரி மாறுது. பின்னாடி டீடைலா இத பத்தி நான் சொல்றேன். ரைட். சோ these are, இதுக்கு தான் ஹெமட்டோபயாட்டிக் ஸ்டெம் செல்ஸ்னு சொல்றோம். சரியா? அதுல இருந்து ஃபார்ம் ஆறவாக அந்த மாதிரி நம்ம சொல்றோம். அடுத்து வேரியஸ் லிம்பாய்டு ஆர்கன், மூணாவது டைட்டில். இதுதான் ரொம்ப டீடைலா நம்ம பார்க்கணும். இதுல மெயினா ரெண்டு விஷயங்கள், ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம டிவைட் பண்றோம். ஒன்னு வந்து பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன், இன்னொன்னு வந்து செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன். பிரைமரினா மெயினா வந்து போன் மேரோ அண்ட் தைமஸ். நல்லா கவனிங்க, இந்த ரெண்டு தான். பேர்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டா கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாம்பிள். பேர்ட்ஸ் பொறுத்தளவு பர்சா ஃபேப்ரிசிஸ் கேட்கலாம். தைமஸ் போன் மேரோனா நம்மளுக்கு. சரியா? பேர்ட்ஸ் எடுத்துட்டா பர்சா ஃபேப்ரிசிஸ். இதான் செகண்டரி லிம்பாய்டு. ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸ்பிளின், லிம்ப் நோடு, லிம்பாட்டிக் சிஸ்டம், மால்ட், சரியா? அண்ட் டான்சில், அப்பண்டேஜஸ், பேர் பேச்சஸ், லிம்பாய்டு ஆர்கன், த சர்க்குலேஷன் ஆஃப் தட் லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ்ல வரக்கூடியது. பிரைமரி அண்ட் செகண்டரி அப்படின்னு சொல்றது ரெண்டு கேட்டகரி. ரைட். ஆல்சோ சென்ட்ரல் லிம்பாய்டு ஆர் பிரைமரி இன்னொரு பேர் கூட இருக்கு பாருங்க, சென்ட்ரல். அப்படின்னா டீட்டெயிலா பார்ப்போம். நான் அடுத்ததான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன். பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன் வந்து நம்ம என்ன டைட்டில் பார்க்கணும்னா போன் மேரோ. போன் மேரோ தைமஸ் தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 61ல வந்து டோட்டலா ஒரு டயக்ராம் இருக்கும். வேர் ஆக்சுவல் தி லிம்பாய்டு ஆர்கன் இஸ் தேர். நம்ம பாடியில என்னென்ன லிம்பாய்டு ஆர்கன் இருக்கு, அதுல பிரைமரி எங்க இருக்கு, செகண்டரி எங்க இருக்கு, அதான் ஒரு சின்ன டயக்ராம் நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்க பார்த்துக்கோங்க. 61ல இருக்கும். சரியா? ரைட். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து போன் மேரோ. ஸோ பர்டிகுலரி போன் மேரோட கிராஸ் செக்ஷன் இது. சரியா? போன் மேரோனா எலும்பு மஜ்ஜை. தமிழ்ல சொன்னா என்னன்னா எலும்பு மஜ்ஜை.
இந்த ஒரு பிக்சர் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி. இதுதான் ஒரு போன். சரியா? போன் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது. அதுல டயக்ராம் பேஜ் நம்பர் 61லயே மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். இட்ஸ் a major source of stem cells of pre-B cells and pre-T cells. அதாவது நான் ஏற்கனவே சொன்னதுதான், இதுல இருந்தா என்ன ஃபார்ம் ஆகுது, பி செல்ஸும் நெக்ஸ்ட் டி செல்ஸும் ஃபார்ம் ஆகும். அதான் ப்ரீ பி செல்ஸ் டி செல்ஸ் இன் சீரம் ஐஜி ஆல்சோ இம்யூனோகுளோபின், சீரம் இம்யூனோகுளோபின். சரியா? சோ இதுல போன் மேரோனா எலும்பு மஜ்ஜை. அதுல ரெட் போன் மேரோ, எல்லோ போன் மேரோன்னு ரெண்டு இருக்கு சார். ரெட் போன் மேரோ அப்படின்னா சிவப்பு எலும்பு மஜ்ஜை. இது எங்க சார் இருக்கும் இந்த ரெட் போன் மேரோ அப்படின்னு சொன்னா, பேஜ் நம்பர் 61ல அந்த ஹியூமர்ஸ், ரேடியஸ், உல்னா, ஃபியூமர் அண்ட் டிபியா, ரிப்ஸ், ஸ்டெர்னம், ஸ்பைன், எங்கெல்லாம் போன் கொஞ்சம் பெருசா நீளமா இருக்கோ அந்த நீங்க அந்த பிக்சர் பேஜ் நம்பர் 61ல அந்த பிக்சர்ல பார்த்தா தெரியும். சோ இந்த சொன்ன ஏரியா ஃபுல்லாவே ரெட் போன் மேரோ இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ரெட் போன் மேரோ ஸ்ட்ரக்சரை பார்க்கணும்னா நீங்க பேஜ் நம்பர் 64ல பாருங்க, ஒரு கிராஸ் செக்ஷன் ஸ்ட்ரக்சர். அதே தான் இங்கேயும் நான் சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் போன் மேரோ சொல்லியிருக்கேன். பேஜ் நம்பர் 64ல அந்த ஒரு டயக்ராம், ஒரு கிராஸ் செக்ஷனோட டயக்ராம் இதுல மென்ஷன் பண்ணியிருப்போம். சரியா? ரைட். ஸோ இதுல சார் நீங்க நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் நல்லா கவனிங்க. நீங்க மெட்டீரியல பார்த்து பயப்படாதீங்க. நான் திரும்ப இம்யூனாலஜி பொறுத்தவரை மெட்டீரியல பார்த்து பயப்படக்கூடாது, நம்பர் 1. ஏன்னா மெட்டீரியல் நிறைய பேராபராவா கொடுத்துருப்பேன். நீங்க அதை பார்த்தாலே இது எப்படி படிக்கிறது, ஒரு ஒரு இது இவ்வளவு இருக்கே எப்படி படிக்கிறது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ரீட் ரீட் ரீட், அவ்வளவுதான். நான் எந்த ஏரியாவை ஹாட்ஸ்பாட்னு சொல்றேனோ அந்த ஏரியாவை நல்லா பார்த்துக்கோங்க. மற்ற இதெல்லாம் அப்படியே ரீட் பண்ணிட்டே இருங்க. டயக்ராத்தை பாருங்க, ரீட் பண்ணுங்க, டயக்ராத்தை பாருங்க, போதும். அவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிட முடியுமா? ஞாபகம் வச்சுக்கிட முடியாது. நான் எந்த இடத்துல ஹாட்ஸ்பாட் ஆஃப் த கொஸ்டின் சொல்றேனோ அந்த ஏரியாவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, போதும். ஏன்னா இது வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் நான் கொடுத்துருக்கேன். ஹை ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் நான் ஏற்கனவே நான் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். சிலபஸ் மாறும்னு வேற நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? கூடி சீக்கிரம் நான் மெசேஜோடு உங்களுக்கு போட்டிருந்தேன். கூடி சீக்கிரம் வந்து அதுக்கான விஷயங்கள் நடக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு சிலபஸ் மாறணும் ஒன்றும் கிடையாது, எக்ஸ்ட்ரா ஒரு 20% வரும், அவ்வளோதான். அது நான் உங்களுக்கு பக்காவா கொடுத்துருவேன். ஹை ஸ்டாண்டர்ட் புக்கு தான், நான் அதையும் நான் சொல்லிட்டேன். நான் ஃபுல்லாவே கொஸ்டினே ஸ்டாண்டர்ட் புக்கு தான் எடுக்கிறாங்க. அது உங்களுக்கு நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இப்போ என்னென்ன புக்கு என்கிட்ட இருக்கிற புக்கே, என்கிட்ட இல்லாத புக்கு, ஜுவாலஜி ரிலேட்டடா இல்லாத புக்கே கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் சிலது ஓல்டு எடிஷன் இருந்தவா இப்போ ஃபுல்லாவே நியூ எடிஷன் புக்கை ஃபுல்லா சர்ச் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட அமேசான்ல ஒரு புக் வந்தது, நேற்று ஒரு புக் வந்தது, இன்னும் ஒரு 7 புக்கு ஆர்டர் போட்டிருக்கேன். சில புக்கு அமேசான், பிளிப்கார்ட்ல கிடையாது, அந்த புக்கெல்லாம் டைரக்டா ஆர்டர் போட்டிருக்கேன். புக் ஸ்டால் கேம் டெல்லியில. ஸோ எதுக்கு இதெல்லாம் செய்யறேன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். ஸோ நீங்க ஜஸ்ட் நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதை தாண்டி எனக்கு இதுல என்ன எக்ஸ்ட்ரா வருமோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படியே ஜூஸ் மாதிரி கொடுத்துருவேன். அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், வேற நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்க இந்த மெட்டீரியல பார்த்து பயப்படி எப்படி படிக்கிறது, இப்படி இருக்குதே எப்படி அப்படி நினைச்சா முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான், கதை முடிஞ்சு வச்சு. நான் சொல்ற ஏரியாவை நல்லா பார்த்துக்கோங்க. மற்றதை ஒரு இடம் 2 இடம் ரீட் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கணும். இதையே சில பேர் இந்த 63 பேஜ் எடுத்துக்கிட்டு 1 மணி நேரம் வச்சுட்டு இருப்பாங்க, வாய்ஸ் ரீட் பண்ணி. அப்படி என்னடா இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. இங்க என்ன டிஸ்கிரிப்டிவா, காலேஜ் லெக்சர் தான் டிஸ்கிரிப்டிவ் வரும். இங்க டிஸ்கிரிப்டிவ் அது கூட இங்க சிம்பிளா எழுதிட்டு போயிடலாம். சரியா? ஸோ நான் சொல்றதை மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணுங்க, போதும். கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுங்க கரெக்டா. ப்ராப்பரா கிளாஸ் அட்டன் பண்ணாதான். இல்லைன்னா இந்த இம்யூனாலஜிலாம் நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணல இந்த மெட்டீரியல் உங்களால படிக்கவே முடியாது சார். நான் ஓப்பனா சொல்றேன். எங்க படிக்கிறது, எங்க கொஸ்டின் வரும்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, எப்படி படிப்பீங்க? அதுதான் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்றேன். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக் சைக்காலஜி முடிச்சிருவாரு. நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா கூட இருக்க வாய்ப்பு கம்மி தான். சரியா? நாளைக்கும் சைக்காலஜி கிளாஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் முடிஞ்சு அதுக்கடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஜெக்ட் தான் போகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கொஞ்சம் ரெடி ஆகிக்கோங்க. ஷெடியூல் அடுத்தடுத்த என்ன டெஸ்ட், 2 டெஸ்ட்டும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த 2 டெஸ்ட் சைக்காலஜியும் சொல்லியிருக்கேன். சைக்காலஜியை ஃபாலோ பண்ணுங்க, மீதி சப்ஜெக்ட் பின்னாடி பார்த்துக்கலாம். நான் சொல்றேன் நான் பின்னாடி. சரியா? ரைட். 1 மினிட்ஸ் தான். இதுல போன் மேரோ பத்தி தான் இப்ப நம்ம பார்த்துக்கோம். பேஜ் நம்பர் 64 பாருங்க. அது டயக்ராம் கிராஸ் செக்ஷன். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் தட் போன் மேரோல
இட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் தட் ஹெமட்டோபயாட்டிக் காம்பனன்ட்ஸ். சரியா? அதுல நிறைய கம்பார்ட்மெண்டா இருக்கும் ஹெமட்டோபயாட்டிக்ல. இட்ஸ் ஜெனரலி இட்ஸ் a lymphoid center and the sinus and the fat bodies, lot of blood capillaries. இந்த நிறைய அதுல சொல்லியிருக்கோம். சில ஃபேட் செல்ஸ் இருக்கும், அது பிளட் கேப்லரிஸ் இருக்கும். சரியா? அதுல லிம்போசைட்ஸ், சில செல்ஸ், மைலாய்டு, நியூட்ரோபில், மோஸ்ட்லி இந்த கேஸ் ஆஃப் WBC செல்ஸ், எவரிதிங்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தட். ரைட். சோ இது ரெட் போன் மேரோ, எல்லோ போன் மேரோ அப்படின்னு ரெண்டு இருக்கு சார். அது என்ன சார் அப்படின்னு கேட்டா, அதாவது அட் த பெர்த் ஆஃப் ஆல் போன் மேரோ, அதாவது பிறக்கும்போது போன் மேரோ பிறக்கும்போது சொல்றேன், போன் மேரோ உருவாகும் போது ரெட் கலர்ல தான் இருக்கும். சரியா? நீங்களே இந்த என்வி சாப்பிட்றோம் தெரியும், இதுக்குள்ள ஃபுல்லா என்ன இருக்கும், ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும், ஜெல்லி மாதிரி. இதுதான் ரெட் போன் மேரோ அப்படின்னு சொல்றோம். The age increase the red bone marrow is converted into the yellow bone marrow. இந்த இடத்த பாருங்க என்ன கலர்ல இருக்கு, இந்த இடத்துல பாருங்க என்ன கலர்ல இருக்கு, இந்த இடத்துல என்ன கலர் இருக்குன்னு பாருங்க. எல்லோ கலர்ல இருக்கா, எல்லோ கலர்ல இருக்கா. என்ன ரீசன்? இதான் ரீசன். டெபாசிஷன் ஆஃப் ஃபேட் செல்ஸ். ஏஜ் ஆக ஆக ஃபேட் செல் டெபாசிட் தான். அப்ப ரெட் எல்லோ போன் மேரோ இட் கண்டெயின் ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? அது இதுல பிக்சர்ல ஸ்டோமாலாம் இதுல காமிக்கலாம், அதுல கொடுத்துருக்கேன் நான் ஸ்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இந்த ஸ்டோமா கண்டெயின், இந்த ஸ்டோமான உள்ள ஏரியாவை தான் ஸ்டோமான்னு சொல்றோம், வேற ஒன்றும் பெருசா கிடையாது. அதுல என்ன சார் இருக்கும் உள்ள அந்த போன் மேரோ கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தா ஃபைப்ரோபிளாஸ்ட். சரியா? இந்த சொல்றோம்ல நேரில் எரித்ரோபிளாஸ்ட்னு சொல்றோம்ல, எரித்ரோபிளாஸ்ட். அது அந்த இதுல விட நிறைய டீட்டெயிலா இல்லை. பட் நம்ம மெட்டீரியல் 64ல பாருங்க, நிறைய எல்லாம் மோஸ்ட்லி அதுல எல்லாமே சொல்லிக்கோம். மேக்ரோஃபேஜ் செல்ஸ் இந்த இருக்கு பாருங்க, மேக்ரோஃபேஜ், இது ஃபுல்லாவே மேக்ரோஃபேஜ். அண்ட் ஆஸ்டியோகிளாஸ்ட் அண்ட் ஆஸ்டியோபிளாஸ்ட், இது கூட ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆஸ்டியோபிளாஸ்ட்னா என்ன மீனிங்னா, ஆஸ்டியோனாவே போன், பிளாஸ்ட்னா ஃபார்மேஷன், போன் ஃபார்மேஷன் செல்ஸ். ஆஸ்டியோகிளாஸ்ட் அப்படின்னு என்னன்னா போன் டெஸ்ட்ரக்ஷன் செல், டெஸ்ட்ரக்டிவ் செல்ஸ். இது எதுக்கு சார் போன் டெஸ்ட்ரக்ட் பண்ணணும்? ஆமா, ஒரு குழந்தை வளருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சைல்டுக்கு வந்து முதல்ல அந்த போன்ல என்னென்ன இருக்கு, எது தேவையில்லையோ அதை ஃபுல்லா வந்து ரிமூவ் பண்ணணும், எது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அதெல்லாம் ஆட் பண்ணணும். அப்ப ஆஸ்டியோபிளாஸ்ட் அண்ட் ஆஸ்டியோகிளாஸ்ட், திஸ் போத் செல்ஸ் வில் பி இன்வால்வ்ட் இன்டு தட். சரியா? ஸோ அண்ட் ஆல்சோ தட் இட் ப்ரொவைட் தட் அயன் ஃபார் தட் ஆர்பிசி, அதுவும் போன் மேரோ தான். அந்த ஆர்பிசிக்கு அயன் இருக்கு பாத்தீங்களா, ஃபெரஸ் அண்ட் ஃபெர்ரிக் அயான், அதுவும் இங்க இருந்து தான் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சரியா? ரைட். ஸோ திஸ் ஆர் தி ரிலேட்டட் அபவுட் தட் போன் மேரோ. சரி, போதும். போன் மேரோல ஒரு கிராஸ் செக்ஷன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதே இது பேர்டு பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், பேர்டுல வந்து பறவை இனங்கள்ல நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கான போன் இருக்காது. அங்க என்ன போன் இருக்குன்னு சொல்லுங்க எனிஒன்? Pneumatic bone, sir. Pneumatic bone. Yes, very good. Okay, very good. Pneumatic bones, அது hollow. ஏன்னா because of that flight adaptation, அது அடாப்டேஷனுக்காக வெயிட்டா இருக்கக்கூடாது, தூக்கிட்டு பறக்க முடியாது, அதுக்காக தான் வந்து அந்த நியூமாட்டிக் போன்ஸ். இது கூட UGTRல கேட்ட கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிளைட் அடாப்டேஷன் மேபி கண்டிப்பா பாருங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல இதெல்லாம். அடுத்தது சிலபஸ் மாறினா வாய்ப்பு இருக்கு நிறைய. மைக்ரேஷன் ஆஃப் பேர்ட், மைக்ரேஷன் ஆஃப் ஃபிஷஸ், ஃபர்ஸ்ட் யூனிட்ல எல்லாம் நிறைய, ஃபர்ஸ்ட் 2 யூனிட் வந்து சிலபஸ் கொஞ்சம் மாறுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மற்ற யூனிட்ல பெருசாலாம் ஒன்றும் மாறாது சார். ஃபர்ஸ்ட் 2 யூனிட் கிடையாது, ஃபர்ஸ்ட் யூனிட் தான். அது கூட பயோகெமிஸ்ட்ரி தான். ஃபர்ஸ்ட் யூனிட் இன்வெர்டிபிரேட்டா கார்டு ஆயிட்டால சிலபஸ் கொஞ்சம் நிறைய அடிஷனலா வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. முக்கியமா ஃபைலம்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல யூஜி படிச்சவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூஜில பயங்கரமா படிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல. அது இன்வெர்டிபிரேட்டா ஒரு யூனிட், கார்டேட்டா ஒரு யூனிட். யூஜி படிச்சவங்க அவ்வளவு ரெடியா இருக்கு, சிலபஸ் ரெடியா இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதை விட என்ன அட்வான்ஸ் ஆகுதோ அதுக்கும் நம்ம ரெடி பண்ணிடலாம், அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, மாறினா அதுல இந்த நியூமாட்டிக் போன்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ், அதுக்காக சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இப்ப பேர்ட்ஸ் பொறுத்தளவு இந்த போன் மேரோ பர்டிகுலர் எப்படி சார்னா, அதான் பர்ஸ் ஆஃப் ஃபாப்ரஸஸ் சொல்லக்கூடியது இந்த இருக்கு பாருங்க. இதுதான் இது. இங்க எங்க சார் இருக்குன்னா, இந்த டிக் அடிக்கிறேன் பாருங்க, ஒரு கலர்ல இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் எந்த இடத்துல இருக்கு பாருங்க.
இது எந்த ஏரியா பாருங்க, இந்த ஏரியா தான் கொலையக்கான்னு சொல்லுவோம். ஆக்சுவலா லிம்ஃபாய்டு ஆர்கன் ஃபவுண்ட் இன் தட் பேர்ட். இது கூட ஒரு கொஸ்டினா வரும். எது பர்சா ஃபேப்ரிசிஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது வந்து blind oval sac like structure. It's a derivative from the dorsal diverticulum of that protodile of the wall of the collateral regions. இந்த இருக்குல்ல, இதை கொலையக்கான்னு சொல்லுவோம். சரியா? நம்மளுக்கு எப்படி ஆனஸ்ன்னு சொல்லுவோம், இங்க வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து கொலையக்கான்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஏரியால தான் இது இருக்கக்கூடியது. மோஸ்ட்லி 1 சென்டிமீட்டர் இந்த மேல இருக்கு பாத்தீங்களா, ஒரு ரவுண்டா, அதுதான் வந்து பர்சா. ஸோ ஒரு நீங்க பிக்சர் நம்ம மெட்டீரியல் பிக்சர் பார்க்கணும்னா பேஜ் நம்பர் 65ல இருக்கு பாருங்க. பர்சான்னு சொல்லிட்டு லேசா ஒரு வீக்கம் மாதிரி இருக்கு பாருங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் பர்சா ஃபேப்ரிசிஸ் பொறுத்தளவு 2 ரீஜன். ஒன்னு வந்து கேப்சூல் ரீஜன் அண்ட் சப் கேப்சூல் ரீஜன். அதுக்கு கீழே பேஜ் நம்பர் 65ல கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்க. சரி, சிக்கு அது வந்து உள்ளது. அதுல கேப்சூல் உங்களுக்கு தெரியும், தட் மஸ்குலர் லேயர், அவுட்டர் அண்ட் மிடில் அண்ட் இன்னர் லேயர், தட் கேப்சூல். சப் கேப்சூல் லேயர்ல பொறுத்தளவு இட்ஸ் மேடப் ஆஃப் மீகோசா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஈச் ஃபாலிகல்ஸ் அவுட்டர் த கார்டெக்ஸ், எப்பயும் சொல்லுவோம்ல சார், வெளியே எப்படி இருந்தா அவுட்டர் கார்டெக்ஸ், இன்னர் வந்து த மெடுலரி ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே கதை தான் இங்கேயும். சரியா? கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா இட் கண்டெயின் ரெட்டிகுலோ எபித்திலியல் செல்ஸ். இட் கிவ் ரைஸ் டு த லிம்போசைட்ஸ். இதுல இருந்து தான் நிறைய லிம்போசைட்ஸ் வந்து ஃபார்ம். எப்படி நம்மளுக்கு அங்க தைமஸ்ன்னு சொல்லாம இங்க பி செல் அண்ட் டி செல்ஸ் ஆர் சீன் இன் த கார்டெக்ஸ் அஸ் வெல் அஸ் மெடுலரி ரீஜன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பேஜ் நம்பர் 65, 66ல டயக்ராம் இருக்கு பாருங்க. ஃபிகர் நம்பர் 5, ஃபிகர் நம்பர் 6. அதுல நீங்க அந்த இது ஃபுல்லாவே பார்க்கலாம். பி செல்ஸ், டி செல்ஸ், அதுல டிக் அடிச்சிருப்போம் பாருங்க 66ல, பேஜ் நம்பர் 66ல. ஸோ இது ஃபுல்லாவே பர்சா. இந்த அளவுக்கு பெருசா டீப்பாலாம் வராது. இந்த பர்சா எங்க இருக்குன்னு கேட்பாங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா இல்லை. இந்த பேர் பேச்சஸ் சொல்றோம் பாத்தீங்களா, நம்மளுக்கு ஹியூமன்ல இருக்கும்போது இங்கேயும் இருக்கும் பேர் பேச்சஸ். அது மாதிரி அது சரி சார், இந்த இதுல வந்து போன் மேரோ காமிச்சிருக்காங்க, ஸ்பிளின்னு இருக்கும், போன் மேரோ இருக்கும். பட் நம்ம அளவுக்கு இருக்கிற மாதிரி இங்க ரொம்ப இதா இருக்காது. ஏன்னா மோஸ்ட்லி கென்னுவா ரொம்ப இதா தெரியுது. ஃபிளைட் அடாப்டேஷனோ காலோ போனா தான் இருக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் தட் போன் மேரோ, பர்டிகுலரி பேர்டோடையது. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா தைமஸ். ஸோ தைமஸ் பொறுத்தளவு முக்கியமானது பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் நேச்சுரல் ஹியூமரல் அண்ட் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. நேச்சுரல் இம்யூனிட்டிக்கும் இம்பார்ட்டன்ட். பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ல தைமஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேச்சுரல் ஹியூமரல் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி டூரிங் த டிஃபரன்சியேஷன் ஆஃப் த லிம்போசைட்ஸ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அண்ட் மெச்சுரேஷன் ஆஃப் டி செல்ஸ் இங்கதான் டிஃபரன்சியேஷன் மாதிரி. சரியா? டி செல் ரிசெப்டார், டிசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, சச்சஸ் ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா அப்படின்னு நிறைய இருக்கும். இட்ஸ் லீட்ஸ் டு த டிஃபரன்ஷியேட்டட் இன்டு தட். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். நான் ஏற்கனவே கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். இட் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு த CD4 and CD8. சரியா? CD4 and CD8 cells. எது பர்டிகுலரா தைமஸ்ல. The thymus also it's a prepared T cells. We can recognize the self and non-self protein or antigen. அதாவது நம்ம பாடியிலேயே சில ஆன்டிஜன் இருக்கும். அப்ப இது நம்ம ஓன் ஆன்டிஜனா இல்ல வெளியில இருந்து வந்த ஆன்டிஜனா அப்படின்னா பாக்குறதா இந்த இதுல ஒரு முக்கியமான ரோல் இந்த டி செல்ஸ்க்கு. சரியா? சோ இதுல மெயினா வந்து இட் வில் பி கான்ஜுகேட் டு தட் மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி கிளாஸ் 1 மாலிகூல்ஸ் இங்க இன்வால்வ் இன்டு தட். எங்க சார் இந்த தைமஸ் இருக்குன்னா இந்த பிக்சர்ல காமிச்சிருக்கேன் பாருங்க. லொகேஷன் ஆஃப் த தைமஸ் ஜஸ்ட் எபோவ் அந்த சின்ன ஹார்ட் மாதிரி பிளாக் கலர்ல போட்டிருக்கேன், போடுறேன் பாருங்க. அதுக்கு மேல, ஹார்ட்டுக்கு கொஞ்சம் மேல. சரியா? ஜஸ்ட் எபோவ் த ஹார்ட், பட் பிட்வீன் தட் பிரஸ்ட் போன்ஸ், அந்த ரெண்டு போன் இருக்கு பாத்தீங்களா, போத் சைடு ஆஃப் த லங்ஸ். சிம்பிளா சொன்னா ரெண்டு சைடு லங்ஸ். இந்த இங்க நான் ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன் பாருங்க. இது இந்த சைடு ஒரு லங்ஸ், இது இந்த சைடு. இங்க ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன் தெரியுமா? த பைஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்கியா. இங்கதான் தைமஸ் இருக்கும். இதான் லொகேஷன். தைமஸ் எங்க இருக்கணும் அப்படின்றது இது கூட ஒரு எக்ஸாம்ல முன்னாடி ரொம்ப முன்னாடி டிஆர்ல கேட்ட கொஸ்டின் தான். ஆக்சுவலி இந்த 2 லோப்ஸ் இந்த இருக்கு பாத்தீங்களா, இது 2 லோபா இப்படி பிரிக்கலாம். 2 lobes situated at the upper anterior part of the thoracic cavity above the heart. ஹார்ட்டுக்கு மேலதான் இருக்கும். அதான ஹார்ட் இந்த சொல்லிட்டு அப்ப ஹார்ட் எங்க இருக்குன்னு தெரியும். இது லங்ஸ், இது ஒரு லங்ஸ். அப்ப இன் பிட்வீன் திஸ் பிளேஸ் தான் மீடியாஸ்டினம். அப்ப ஹார்ட் எங்க தான் இருக்கும்? இன் பிட்வீன் த மீடியாஸ்டினம், இங்கதான் ஹார்ட் இருக்கும். இந்த இடத்துல ஹார்ட் இருக்கும். அப்ப அதுக்கு மேலதான் தைமஸ் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 66ல கீழே ஒரு டயக்ராம் இருக்கும் பாருங்க. அந்த ஹார்ட்டுக்கு மேல அந்த தைமஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நீங்க டயக்ராம் பார்க்கணும்,
பேஜ் நம்பர் 66 பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இதே இது நான் கொஞ்ச நேரம் தைமஸ் இது இங்க நான் சொன்னேன் நான் 2 lobes of the thymus அப்படின்னு சொல்லக்கூடியது ஆல்மோஸ்ட் above the heart and behind that the sternum between the lungs lobes அந்த ரெண்டு லோப்க்கு நடுவுல மீடியாஸ்டினம் சொல்ல பார்த்தீங்களா, அதுக்கு மேல இருக்கும். பேஜ் நம்பர் 66ல ஃபிகர் நம்பர் 7ல நீங்க அதை பார்க்கலாம். இன் பேர்ட்ஸ் பொறுத்தளவு சிக்குலையும் தைமஸ் கிளாண்ட் இருக்கும். இட் ஃபவுண்ட் as the a paired lymphoid organ. It consists of the 7 ovoid lobe of the neck region. இங்கேயும் தைமஸ் இருக்கும். இந்த இருக்கு பாத்தீங்களா தைமஸ். நீங்க தைமஸ்னு நம்மளுக்கு மட்டும் தான் இருக்கும்னு நினைச்ச கூடாது. நீங்க பேர்ட்ஸ்லயும் சிக்குலயும் சரி இருக்கக்கூடியது. அதுல வந்து இந்த லோபா இருக்கும் அப்படி. சரி, ஆல்மோஸ்ட் 7 லோப் லைக் ஸ்ட்ரக்சர். பர்டிகுலர் எங்க இருக்குன்னா இதான் எந்த ரீஜன்? நெக் ரீஜன். அந்த நீங்க இல்லைன்னா டயக்ராம் நம்ம மெட்டீரியல பார்க்கணும்னா பேஜ் நம்பர் 67ல டயக்ராம் பாருங்க. டாப்ல இருக்கும் பாருங்க. அதுதான் அங்க ரொம்ப நல்லா காமிச்சிருக்கேன் டயக்ராம். சரியா? நெக் ரீஜன்ல உள்ள ஒரு முக்கியமான ஒரு கட்னா அலிமெண்டரி கனால்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியால இருக்கக்கூடியது. சரியா? ரைட். ஸோ திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட். அதாவது எதுல கென்ல இந்த நம்ம தைமஸ்ன்னு சொன்னாவே நம்மள்கிட்ட மட்டும் தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்லை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இல்லைங்களா? அதுக்காக நான் சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது. சரியா? ஸ்பிளின். ஓகே ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதோட கிராஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி தைமஸ். அதே போன் மேரோ மாதிரி தான் பேஜ் நம்பர் 67ல கீழே இருக்கு பாருங்க. சரியா? டயக்ராம் கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தா அப்படி தெரியும். ஆக்சுவலி இட்ஸ் மேடப் ஆஃப் எ கேப்சூல். கேப்சூல் நம்ம ஏற்கனவே எது சொல்லணும், இந்த இடத்துல சுத்தி இருக்கக்கூடிய இந்த உரைக்கு பேர் தான் சார் கேப்சூல். சுத்தி இருக்கு பாத்தீங்களா, இந்த இங்க இந்த படத்துல இந்த போட்டிருக்கு பாத்தீங்களா கேப்சூல்னு சொல்லி. அது சுத்தி இருக்கிற ஒரு உரை மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன இருக்கும் சார்? எப்பயும் சொல்றதுதான், ஒரு கார்டெக்ஸ் அவுட்டர் இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? பேரா கார்டெக்ஸ். அதுக்கடுத்து கார்டெக்ஸ். இன்னர் லேயரை வந்து மெடுலா. இந்த உள்ள இருக்குல்ல இந்த ரீஜனை வந்து நம்ம மெடுலர் ரீஜன் இந்த போட்டிருக்கு பாத்தீங்களா மெடுலான்னு சொல்லிட்டு. அவுட்டர் ரீஜன் இந்த ரீஜன் ஃபுல்லா கார்டெக்ஸ் இல்லைன்னா பேரா கார்டெக்ஸ் சொல்லுவோம். ஸோ இது நீங்க மெட்டீரியல்ல வந்து பார்க்கணும்னா பேஜ் நம்பர் 67ல ஃபிகர் நம்பர் 9 பாருங்க. ஃபிகர் நம்பர் 9 அதுல எல்லாமே கேப்சூல், அதுல எல்லாமே பக்கம் இது நம்ம டிஸ்பிளேல காமிச்சதை விட அங்க ரொம்ப நல்லாவே இருக்கும். பார்த்துக்கோங்க. சரியா? இல்லைன்னா நான் சொல்ல டயக்ராத்தை மட்டும் பாருங்க, வேற ஒன்றும் வேண்டாம். ஸோ ஆக்சுவலா the capsule outer covering, the capsules are penetrate the deeper into the cortex and medulla. அந்த கேப்சூல்ல வந்து ஒரு ரொம்ப டீப்பா போறோம். அதுக்கு பேர் தான் ட்ராபிகுலி அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க மெட்டீரியல்ல இந்த வேர்டு அதில் மென்ஷன் பண்ணல நினைக்கிறேன். யா, ட்ராபிகுலா இருக்கு. அதாவது அந்த ரெண்டு டிவைட் ஆயிருக்கும் பாருங்களேன். நீங்க ஒரு நிமிஷம் இந்த போன் மேரோ கிராஸ் செக்ஷன்ல கூட அது பார்க்கலாம். பிக்சர்ல இருக்கு, பிக்சர்ல பக்காவா இருக்கு. நீங்க அந்த ரெண்டு இது இப்படி டிவைட் ஆயிருக்கும் பாருங்களேன். இப்படி ரெண்டு இது டிவைட் ஆகி இப்படி இருக்கும் பாருங்க. இந்த ஏரியாவை குறிச்சிருப்பாங்க பாருங்களேன். இது ஒரு ஏரியா. இது பேஜ் நம்பர் 67ல இருக்கும். இல்ல அதான் நான் என்ன சொல்றேன்னா, இது ஸ்ட்ரக்சர் தைமஸ் கிளாண்ட்ல இருக்குங்க சார் அந்த பேராகிராஃப். அதான் மிஸ், அதான் சார் ஃபிகர் நம்பர் 9ல பாருங்க. ஃபிகர் நம்பர் 9 நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ரீட் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்க டயக்ராத்தை பார்த்து ரீட் பண்ணணும். சரியா? அது வந்து நான் அப்பதான் நம்ம மைண்ட்ல நிற்கும். நம்ம எக்ஸாம் ஹால்ல வந்து டயக்ராம் தான் நம்ம அப்படியே கண் முன்னாடி நிற்கும். அந்த பேராவா உள்ளதெல்லாம் ஒன்னும் ஞாபகம் வராது. பேர் சொல்லிட்டேன். சும்மா அந்த பேராகிராஃபை அப்படியே ஒரு இடம் 2 இடம் ரீட் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? இப்ப ட்ராபிகுலின்னு சொல்லுது. இட்ஸ் a cortex contain a cortical epithelial cells. கார்டெக்ஸ்னா அவுட்டர் மோஸ்ட் ரீஜன். இங்க ஃபுல்லாவே cortical epithelial cells are present. இல்ல lymphocyte, dead cells and nerve cells. It will divide it actually thyrocytes and T cells will be differentiated there. இந்த மெடுலா வந்து உள்ள ரீஜன் தான். It contained epithelial cells and blood vessels, T lymphocyte, macrophage. அது ரொம்ப முக்கியமானது. இந்த மெடுலா ரீஜன்ல என்ன இருக்கும்னா ஹஸ்ஸல் கார்பஸ் செல்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சார். நீங்க இங்க நம்ம டிஸ்பிளேல பார்க்க வேண்டாம், சரியா தெரியாது. மெட்டீரியல் பேஜ் நம்பர் 67ல அந்த கீழே பாருங்க, நான் டிக் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த டயக்ராத்துக்கு கீழே பாருங்க, ஹஸ்ஸல் கார்பஸ் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இப்படி இந்த மாதிரி இப்படி ரவுண்ட் அப்படி ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க. டயக்ராத்துல பாருங்க, மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 67ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப ஹஸ்ஸல் கார்பஸ் செல்ஸ் சொன்னாவே நமக்கு தைமஸ் ஞாபகம். இவ்வளவுதான் கொஸ்டின் கேட்பாங்க. பயங்கரமா டீப்பா அப்படிலாம் ஒன்றும் பெருசா வராது. ஒரே ஒரு தான் மெடுலர் ரீஜன்ல தைமஸ்ல உள்ள ஒரு மெடுலர் ரீஜன் இருக்கக்கூடிய அது முக்கியமானது. எப்படி மேக்ரோபேஜ், லிம்போசைட்ஸ்
எபித்தல் செல்ஸ், பிளட் வெசல்ஸ் அதில் இருக்கிற மாதிரி ஹசல் கார்பஸ் செல்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். சரியா? அதை பார்த்துக்கோங்க. அது மாதிரி தைமஸ் கிளாண்டின் சிக் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி விடுங்க சார். ரொம்ப பெருசா ஒன்று இம்பார்ட்டன்ட். நம்ம இதை மட்டும் நல்லா பார்த்துக்குவோம். என்ன ரோல் சார் இந்த தைமஸ் கிளாண்டோட முக்கியமான ரோல் என்ன, ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தா, இம்பார்ட்டன்ட் ரோல் மெச்சுரேஷன் அண்ட் செலக்ஷன் ஆஃப் டி செல்ஸ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், போன் மேரோல ஃபார்மேஷன். அப்ப மெச்சுரேஷன் எங்க நடக்கும்? டி செல்ல தான் மெச்சுரேஷன் நடக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சாரி, தைமஸ்ல தான் மெச்சுரேஷன் நடக்கும். ரைட். அப்ப இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் ஆல்சோ the produce thymic hormones. இந்த thyroid gland thymic hormones வந்து கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. ரைட்டா? So these hormones are produced by the epithelial cells which produce that interleukin 1. சரியா? அதுல வந்து எஸ் எஸ் தைமஸ் கிளாண்ட் ஒரு 12 இயர்ஸ் பேபிக்கு மேல வளர growth ஆகாதானே சார்? அது நான் சொல்றேன் சார், சொல்றேன் சார். நீ அதை நான் சொல்லல, நீ அதெல்லாம் சொல்லல. அந்த எழுதி நீ தான் சொல்லுவேன் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீ அதெல்லாம் சொல்லல, கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவேன். சரியா? ரைட். அந்த ஏரியா பண்ணி நான் வரல என்ன. சரி. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் தட் ஹார்மோன்ஸ், நான் தைமிக் ஹார்மோன் சொன்னேன் பாத்தீங்களா, த ப்ரொடியூஸ் தி எபித்தல் செல்ஸ். அதுல இன்டர்லூக்கிங் 1 இந்த இங்க மென்ஷன் பண்ணிக்க பாருங்க, ஐஎல். இது IL-1 அது ப்ரொடெக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா. அந்த ஹார்மோனுக்கு அதுல பிளே இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் ஆல்சோ டிஃபரன்ஷியேட்டட் வித் தி ஸ்டெம் செல்ஸ். ஸ்டெம் செல் மாறுபாடு அடையுமா? அப்ப ப்ரீ டி செல்ஸ் எவ்ரிதிங் வில் பி, திரும்ப திரும்ப சொல்ற வார்த்தை இதுதான், கவனிங்க. ப்ரீ டி செல்ஸ் வில் பி டிஃபரன்ஷியேட்டட் இன்டு CD4 CD8 செல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் சார் கொஸ்டின். இதுதான் கொஸ்டின் கேட்பான். சும்மா வள வள வளன்னா கேட்க மாட்டாங்க. அப்ப நான் சொன்னது மட்டும் படிக்க கூடாது, ஞாபகம் வராது. சும்மா 2-3 தடவை ரீட் பண்ணணும். நான் சொன்ன ஏரியாவை ஹாட்ஸ்பாட் ஆஃப் த கொஸ்டினா வச்சுக்கணும். அவ்வளவுதான் முடிஞ்சு. இல்லைன்னா நீங்க பெட்டர் ஐடியா சொல்றேன், நான் நீங்க இதை ஃபுல்லா ரீட் பண்ணும்போது லாங் சைஸ் நோட் போட்டு ஹிண்ட் எடுக்கணும். முக்கியமான நான் என்னெல்லாம் இப்ப சொல்றேன் பாத்தீங்களா, அதை மட்டும் ஹிண்ட் எடுக்கணும். எத்தனை பேர் எடுப்பீங்க? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிச்சா மட்டும் தான் ஹிண்ட் எடுக்க முடியும். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஹிண்ட் எடுக்க முடியலையா, ஒரு ஹைலைட்டர் வச்சாவது மெட்டீரியல ஹைலைட் பண்ணுங்க. அதுவும் பண்ண முடியாது சார்னா பேசாம மெட்டீரியல் வச்சு தூங்கிருங்க. வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. ஸோ அப்ப இதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். என்ன கேட்பாங்க? ப்ரீ டி செல்ஸ் வில் பி மெச்சூர் இன்டு தட். என்ன செல்லா மெச்சூர் ஆகும்? CD4 CD8 செல்ஸ். இது ஏற்கனவே 2-3 நம்ம சொல்லிட்டேன். சரியா? ஏன்னா முக்கியமான ஏரியா அது. மோஸ்ட்லி தைமிக் ஸ்டோமல் செல்ஸ், அதாவது ஸ்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டோமல் செல்ஸ் ஸ்டார்ட் தட் த எக்ஸ்பிரஸிங் தட். அது இன்னொன்னு ஒரு வார்த்தைன்னு சொன்னேன் தட்ல, இது HLA1 கிளாஸ் 1. சரியா? இது என்ன சார்? HLA ஹியூமன் லீகோசைட் ஆன்டிஜன் கிளாஸ் 1. நம்ம எப்படி மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி கிளாஸ் 1 MHC கிளாஸ் 1 அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி நம்ம ஹியூமன் பொறுத்தளவு HLA சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். மேக்சிமம் இந்த சார் கேட்டாங்க பாத்தீங்களா, வெயிட் சைஸ் ஒரே மாதிரி இருக்குமா சார் அப்படின்னு கேட்டா, the weight size will be changed with that age. ஏஜ் ஆகும்போது சேஞ்ச் ஆகும். ஒரு நியூ பார்ன் பேபிக்கு வந்து இங்க மென்ஷன் பண்ணிக்க பாத்தீங்களா 12 கிராம். ஸோ பியூபர்ட்டினா மெச்சுரேஷன் நடக்கும்போது அவங்களுக்கு 12 கிராம் உள்ளது 35 to 40 கிராம் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா சைஸ். ஆஃப்டர் த 25 இயர்ஸ் ஏஜ் ஆக என்ன செய்யும்? வெயிட், அதாவது வெயிட் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். பர்டிகுலரி 40 கிராம்ல உள்ளது ஒரு 25 கிராம் வரைக்கும் வந்துருமா. அதான் இந்த இந்த ஏஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அடலசன்ட் ஏஜ்னு சொல்லுவோம். அந்த பியூபர்ட்டி குமரப்படுமா. அப்ப இந்த ஏஜ் தான் சார் நல்ல, அதாவது சின்ன என்ன நோய் வந்தாலும் சரி, கீழே விழுந்தாலும் சரி, டக்கு டக்கு டக்குன்னு சரியாயிடும். ஏஜ் ஆக பாருங்க ஒன்னொன்னா வந்து நம்மளுக்கு சரியாகிறது லேட் ஆகும். என்ன காரணம்னா அங்க மெச்சூர் பர்டிகுலர் தைமஸே சைஸே குறைஞ்சிடும். பிறகு பி செல் டி செல்ஸ் எல்லாம் எங்க வரும்? ஸோ அதான் அதுல உள்ளது. ஸோ ஜென்ரலி the size will be decreased, particularly 25 கிராம் வரைக்கும் டிக்ரீஸ் ஆயிருமா. the age will be increased and increased. so poorly developed the thymus, அப்போ நிறைய சரியா டெவலப்பே இல்லைன்னு வச்சோன்னே, that's immunodeficiency disease will be arise into that. அல்ல டிஜார்ஜ் சிண்ட்ரோம், இல்ல ஜெனடிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க இது. சரியா? அது மாதிரி கான்ஜெனிட்டல் கார்டியாக் டிஃபெக்ட், பிறக்கும் போதே ஹார்ட்ல வந்து டிஃபெக்டோட பிறப்பாங்க, கார்டியாக் டிஃபெக்ட். இதுல வந்து அந்த தைமஸ்னால ப்ராப்ளம் வர முடியாது. ஹைப்போதைராய்டிசம், இந்த மாதிரி சில ப்ராப்ளம் வரும். மயாஸ்தீனா கிரேவிசிஸ். ஸோ இதெல்லாம் அதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரீசன்ட் தைமிக் எமிகிரேஷன் சொல்லுது,
அதாவது thymocytes after the development and differentiated and maturation to migrate into the secondary lymphoid organ ஓரளவு அப்படியே பிரைமரி வந்து செகண்டரியா மாறும்னு சொல்லுவாங்க. சிலது மைக்ரேட் ஆகுமா. ஸோ அதான் நம்ம என்ன சொல்றோம்னா ரீசன்ட் டைமிக் எமிகிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து எதுக்குன்னா அடுத்து வேற வேற விஷயங்கள் எப்படி இந்த இன்டர்லோக்கிங் 1 சிந்தைஸ் பண்றதோ அதுமாதிரி இன்டர்லோக்கிங் 4, 5, 13 அதெல்லாம் சிந்தைஸ் பண்ணுமா. அதுக்கடுத்து அப்படியே போஸ்ட் டைமிக் மெச்சுரேஷன் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் சும்மா லைட்டா நீங்க ரீட் பண்ணி போடணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. சும்மா ரீட் பண்ணி பார்த்துக்கணும் போதும். ஸோ இவ்வளவுதான் சார். ஒரு டைமர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இப்ப நான் சொன்ன ஏரியால தான் கொஸ்டின் வரும். அதுக்கு மேல அங்க ஒண்ணுமே பெருசா கிடையாது. ஒரு காலத்துல பேசிக்கா என்ன கொஸ்டின்னா வாட் ஆர் த பிரைமரி, வாட் ஆர் த செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன். நான் பாஸ் பண்ணும் போதெல்லாம் இந்த 2 கேள்வி படிச்சா போதும். பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன் எது எது, செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் எது எது, ஒரு கொஸ்டின் வரும். இப்ப அப்படிலாம் வர்றது இல்ல. அதை விட டீப்பா போடுறாங்க. சரியா? அசல் கார்பசல்ஸ் அந்த மாதிரி. ஓகே பாத்துக்கலாம். சரி இப்ப போதும். எஸ் சார் ஹஸ்கல் கார்பசல்ஸ் உடைய ஃபங்க்ஷன் எது இருக்காங்க சார்? இல்ல சார் அது நான் திரும்ப இன்னிதான் சார் அதெல்லாம் வரும். நம்ம ஹசல் இது வந்து ஃபங்க்ஷன் வந்து லிம்போசைட்ஸ் மாதிரி தான் சார். இம்யூனிட்டி ஃபங்க்ஷன் தான். அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. ஹசல் கார்பசல்ஸ் வந்து என்ன மிஸ் ஹியூமன்ல மட்டும் தான் இருக்கா சார்? ஆமா ஜெனரலாவே நம்ம தைமஸ்ல ஃபுல்லா இருக்கும். ஹியூமன் மட்டும் கிடையாது. தைமஸ் இருந்தாவே இருக்கும் அது வந்து ஹசல் கார்பசல்ஸ். சரியா? சோ நீங்க வேற இதுல கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஹசல் கார்பசல்ஸ்ன்னு சொன்னாவே தைமஸ் ஞாபகம் வந்துடும். இவ்வளவுதான் கொஸ்டின். வேற ஒண்ணு அங்க பெருசா கேட்க போறதே கிடையாது. சரியா? நம்ம எப்படி நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷலா அந்த நம்ம பிரைன்ல இது இன்னிதான் வரும் மிஸ். இன்னும் நிறைய வரும். அது இந்த கிளியல் செல்ஸ் அது மாதிரி டக்குன்னு சில வேர்டு ஞாபகம் வர மாட்டேங்குது. சரியா? அது பர்டிகுலரா லிவர்னா ஹெப்பாட்டிக் செல்ஸ். சரியா? அதே மாதிரி பிரைன்னா கிளியல் செல்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஸ்பெசிபிக்கா சொல்றோம்ல அதுல இன்னிதான் வரும். நீ நான் நடத்தல இம்யூனாலஜில அதெல்லாம் சொல்றேன். அதுல வந்து எக்ஸாம் பாயிண்ட் அதே மாதிரிதான் ஹசல் கார்பசல்ஸ்னாவே தைமஸ். அவ்வளவுதான். இதுக்கு மேல அங்க ஒண்ணும் பெருசா தான் கேட்க மாட்டாங்க. சரியா? ரைட். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா போன் மேரோ சார். சரியா? சாரி நாட் போன் மேரோ, ஸ்பிளீன்.
ஓகே. ஸ்பிளின் அப்படின்னு இது வந்து பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன் முடிஞ்சு சார். திரும்ப சொல்றேன், தைமஸ், போன் மேரோ, பர்சா, தாபிசிஸ், இந்த 3 தான். சரியா? இப்ப செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன் பார்க்க போறோம். செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன்ல இதுல நம்ம மெயினா வந்து எது செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன் பார்த்தோம்னு உங்களுக்கு தெரியும். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஸ்பிளின். ஸ்பிளின் வந்து மண்ணீரல்னு சொல்லுவோம். நீங்க மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 70. சரியா? பேஜ் நம்பர் 70ல லிம்ஃப் தான் ஸ்பிளினோட கிராஸ் செக்ஷன் இப்போ காமிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்ல சொன்னா மண்ணீரல், கல்லீரல் கிடையாது. கல்லீரல் வந்து லிவர், இது வந்து மண்ணீரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பிளின் இட் இஸ் a very efficient in removing that a defective RBC and WBC cells. ஸ்பிளினோட முக்கியமான ரோல் இதுதான் சார். அதாவது வர ஜெர்ம்ஸும் சரி ஆன்டிஜனும் சரி ஃபில்ட்ரேட் பண்ணும். இருக்கிற டெப்ரிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இறந்த தேவையில்லாத அதோட லைஃபே முடிஞ்சு வச்சு அதை ஃபுல்லா ஃபில்டர் பண்றது நம்ம வந்து ஸ்பிளின் தான். ஸ்பிளின் உங்களுக்கு தெரியும், கிரேவியார்ட்ஸ் ஆஃப் ஆர்பிசினே சொல்லுவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆர்பிசின்னு சுடுகாடு அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத ஃபுல்லா அங்கதான் ஃபில்டர் பண்ணும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் த ஒயிட் பல்ப் ஏரியா அண்ட் ரெட் பல்ப் ஏரியா அண்ட் பி செல்ஸ் அஸ் வெல் அஸ் டி செல்ஸ். நீங்க இந்த இருக்கு பாத்தீங்களா, ரெட் பல்ப்னுங்க இருப்பாங்க, 1ன்னு போட்டிருக்கேன்னா அது மாதிரி இங்க போட்டிருக்கேன் பாருங்க, ஒயிட் பல்ப். இதெல்லாம் ஒயிட் பல்ப் ஏரியா, இதெல்லாம் ரெட் கலர்ல இருப்ப ரெட் பல்ப் ஏரியான்னு சொல்றோம். So actually that also T cells and B cells also that. சரியா? T cells சரி B cells சொல்லி ஃபார்ம் ஆகும். இந்த இல்லங்க மென்ஷன் பண்ணிருக்க மாதிரி T cell B cells அந்த மாதிரி. சோ இதுல மார்ஜினல் ஏரியா கைண்ட். மார்ஜின்னா ஒரு இதுதான் ஸ்பிளின். இத மார்ஜின்னா அவுட்டர் ரீஜன். அவுட்டர் ரீஜன் பொறுத்தளவு என்ன இருக்கும்னா B cells அதிகமா இருக்கும் சார். இதே இது டீப் இருக்கு, கொஞ்சம் உள்ள போயிட்டோம் வச்சுக்கோங்களேன், இந்த பிரைமரி ஃபாலிகல்ஸ் அந்த உள்ள கொஞ்சம் டீப் அப்படி போயிட்டா அங்க டி செல்ஸ் அதிகமா இருக்கும். டீப்பர் சென்ட்ரல் ஏரியா. நீங்க மெட்டீரியல் பேஜ் நம்பர் 17ல பார்த்தாலே தெரியும் அந்த டி செல் எங்க நோட் பண்ணிருக்கு. சரியா? அந்த உள்ள பிரைமரி ஃபாலிகல்ஸ் சொல்லிங்க பாத்தீங்களா, அது உள்ள ரொம்ப டீப்பா போயிடும். அது வந்து ஒயிட் பல்ப்னு சொல்லக்கூடிய ஏரியா. ரெட் பல்ப்னா மேல் டாப்ல இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. சரி, ரைட். லொகேஷன் பொறுத்தளவு ஜஸ்ட் பிலோ த ஸ்டொமக் அங்கதான் இருக்கும். இட் கவர் எப்பயும் சொல்ற கதை தான் இந்த. எஸ் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இப்போ ஆர்பிசில வந்து அந்த மெச்சூர் ஆயிட்டு அது ஸ்பிளின் வந்து ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்புது இல்லைங்க சார். சப்போஸ் ஏதாச்சும் ஃபில்டர் ஆகாம இருக்கிற செல் தான் இட் பிகேம் கேன்சர் செல்லா சார்? இல்ல அப்படிலாம் கேன்சர் செல் இல்ல, அப்படிலாம் சொல்ல முடியும். இது ஸ்பிளினோட ரோல் என்னன்னா, அந்த டெப்ரிஸ் தேவையில்லாத இறந்த ஆர்பிசி டபிள்யூபிசி ஃபுல்லா ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்புறது தான் அதோட வேலை. அதனால கேன்சர் வந்து நம்ம சொல்லுவோம். கேன்சர் வந்து பிளட் கேன்சர் வந்து அது நம்பர் ஆஃப் டபிள்யூபிசி இன்க்ரீஸ் ஆனா அது டெட்டுன்னு கிடையாது, லைவா உள்ளதுன்னு சொல்றது. தட்ஸ் லிக்யூமியா. அது பேரு லிக்யூமியான்னு சொல்லுவோம். டபிள்யூபிசி இன்க்ரீஸ் ஆனா பிளட் கேன்சர்னு சொல்லுவோம். அதுக்கு சம்பந்தம் இல்லை சார். பட் எனிவே நீங்க ஸ்பிளின் சரியா ஒர்க் ஆகலன்னா ஃபில்டர் சரியா ஃபில்டர் ஆகாது. அப்ப ஜெர்ம்ஸ் ஃபுல்லாவே பிளட்ல இருக்கும். அப்ப பிளட்ல வந்து கிருமி இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த டாக்டரு ரத்தத்துல கிருமி வந்துருச்சு. அப்ப அங்க வந்து ஸ்பிளின் சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். பிறகு அதை கில் பண்ணணும், நம்ம மற்ற ஒர்க் இருக்கு அதுல. ரைட். இது ஆல்மோஸ்ட் நம்ம தைமஸ் மாதிரி தான் இதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும் சார். எப்பயும் சொல்ற மாதிரி அந்த அவுட்டர் வந்து கார்டெக்ஸ் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுல கேப்சுலார் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அங்க நான் ஒரு வார்த்தை சொன்ன பாத்தீங்களா, டியூபிகுலி இந்த இருக்கு பாருங்க. அதான் சொன்னாங்க தைமஸ்ல சொன்ன அதே இந்த ஃபுல்லா இந்த இருக்கு பாருங்களா, உள்ள ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கு பாருங்க. That's a tuberculin. So it is called the tubular structures. Two type of that compartment they having. ஏற்கனவே சொல்லிட்டோம். அதுல ரெட் பல்ப் அண்ட் ஒயிட் பல்ப், 2 compartment. சார் உங்களுக்கு மீட் பண்ணுங்க. ரெட் பல்ப் கண்டெய்ன் having that. ரெட் பல்ப்னாவே சிவப்பு கலர்ல இருக்குது. அப்ப அங்க என்னென்ன இருக்குன்னா ஆர்பிசி, மேக்ரோபேஜ், ஓல்டு ஆர்பிசி அண்ட் டிகிரேடட், அதாவது இந்த இறந்த இல்லைன்னா இந்த ஹீமோகுளோபின் அண்ட் அயன் பிக்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க தான் அது நம்மளுக்கு ரெட் கலர்ல இருக்கிறதுக்கு காரணம். சரியா? ஒயிட் பல்ப் பொறுத்தளவு நீங்க பேஜ் நம்பர் ஃபிகர் நம்பர் 11ல நல்லாவே பார்க்கலாம் பாருங்க. ஒயிட் பல்ப்லாம் ஒயிட் பல்ப் ஃபார்ம்டு தட் பிரைமரி ஃபாலிகல்ஸ். இந்த இங்க சொன்னீங்க பாத்தீங்களா, பிரைமரி ஃபாலிகல்ஸ் இந்த இந்த ப்ளூ கலர்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதான் பிரைமரி ஃபாலிகல்ஸ். இதெல்லாம் இதுவும் சேர்ந்த ஒயிட் பல்ப் கிடையாது. சரி, இந்த பிரைமரி ஃபாலிகல்ல தான் என்ன ஃபார்ம், என்ன சிந்தேஸ் ரிச் என்ன அதிகமா இருக்கும் சார்னு கேட்டா இந்த டி செல்ஸ், ரிச் இன் த டி செல்ஸ். பட் மார்ஜினல் ஜோன்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மார்ஜினல் இந்த அவுட்டர் ஜோன் இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏரியா இங்க வந்து ரிச் இன் த பி செல்ஸ் which trap in that blood borne antigen.
இதோட ரோல் என்ன தெரியுமா? பிளட்ல தேவையில்லாத ஆன்டிஜன் ஏதாவது வந்து அதை ட்ராப்னு பிடிக்கிறது. சரியா? அப்படி ஃபில்டர் பண்றது. அதுதான் அதோட முக்கியமான ரோல். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த மார்ஜின்ல. And it secrete that specific antibody and kill that antigen also. சரியா? ரைட். இந்த ஸ்பிளின் அதே இது நம்ம ஹியூமன்ல சொன்ன மாதிரி சிக்லையும் சொல்லியிருக்கேன் சார். அதுல நீங்க சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க. சிக்ல ஸ்பிளின் பொறுத்தல ஃபங்க்ஷன் பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொன்னதுதான் tramping and killing the blood boring antigens or blood borne diseases. Antigen pathogen ஏதோ ஒண்ணு. சரி, blood borne antigens. And ஏற்கனவே இன்னொரு வேர்டு நான் சொன்னேன். It's a graveyards of RBC. சரியா? இட்ஸ் ஒன் ஆஃப் தட் பிளட் செல்ஸ். இறந்த ஆர்பிசி ஃபுல்லா வெளியே அனுப்புறது ஒரு முக்கியமான ரோல் நம்ம ஸ்பிளின் தான் செய்யும். அண்ட் ரீஸ்டோர் டேங்க் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசி. மேக்சிமம் பிளட் இங்க இருந்துட்டே இருக்கும் சார் ஸ்பிளின்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அண்ட் இட் வில் ஆக்ட் இஸ் a very good filter, trapping that ஃபில்டர் பண்ணுவான் பிளட். அப்ப என்ன ஆன்டிஜன் வந்தாலும் ட்ராப் பண்ணிருமா, கண்டுபிடிச்சிருமா. சரியா? அண்ட் ரெண்டுமே இதோட ரோல் உண்டு சார். இங்க பாருங்க, பி செல்லும் சிந்தசிஸ் இருக்கும், டி செல். அப்ப பி செல் என்ன மீனிங்? ஹியூமரல் இம்யூனிட்டி. இது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ரெண்டுலுமே ஸ்பிளின் வந்து இன்வால்வ் ஆகும்னு சொல்றாங்க. சரியா? So these are the important points about that spleen. Next அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா லிம்ப் நோடு, அதாவது நிணநீர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் என்ன? நிணநீர் முடிச்சு. தமிழ்ல வந்து நிணநீர் முடிச்சு. அந்த மேல ஒரு டயக்ராம் போட்டுருக்கு. எஸ் சொல்லுங்க மிஸ். சொல்லுங்க. டென்ட்ரிக் செல்னா என்ன சார்? அதுவும் இதே மாதிரி தான் மிஸ். நம்ம சாதாரண இந்த இடத்துல மார்ஜின் எப்படி சொல்றது, ஒரு டி செல்ஸ் மாதிரி உள்ள விஷயம் தான் டென்ட்ரிக் செல்ஸ், ஏபிசி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அது ஃபுல்லாவே நம்ம இம்யூனிட்டிக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் தான். வேற ஒன்றும் இல்ல, ஸ்பெஷலா ஒண்ணும் கிடையாது. டென்ட்ரிக் செல்ஸ் சொல்லக்கூடிய நம்ம நான் நியூரான் செல்ஸ் வந்து டென்ட்ரைட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இல்ல அது வந்து நீங்க டென்ட்ரைட்ஸ் வந்து நியூரான்ல வரக்கூடிய அந்த சின்ன சின்ன இந்த மாதிரி வந்து டென்ட்ரைட்ஸ் சொல்றோம். இங்கேயும் இம்யூனாலஜில டென்ட்ரிக் செல்ஸ் மிஸ் சொன்னது கரெக்ட். டென்ட்ரிக் செல்ஸ் உண்டு. அதுவும் நம்ம இம்யூனிட்டிக்கு ரிலேட்டடா உள்ளது. எப்படி ஒரு பி செல், டி செல்ஸ் மாதிரி அது ஒரு ரோல். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணும் கிடையாது. டென்ட்ரிக் செல்ஸ். சரியா? ரைட். ஓகே. சோ இதுல லிம்ப் நோடு அடுத்த பாருங்க. லிம்ப் நோடு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம பாடி ஃபுல்லாவே லிம்ப் நோடு இருக்கும். நிணநீர் முடிச்சு தமிழ்ல. அது வந்து எல்லா பாடியில உள்ள எல்லா ஏரியாவுக்கும் அந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் மூலம் கனெக்ட் ஆயிருக்கும் நம்ம பாடியில. சரியா? லிம்பாட்டிக் சிஸ்டம்னா இந்த பிளட் வெசல்ஸ். இந்த படம் ஏ டயக்ராம் காமிச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி கிட்னி மாதிரி இருக்கும். பாக்குற கிட்னி மாதிரி தான் இருக்கும் லிம்ப் நோடு வந்து. சரியா? சோ த லிம்ப் it's a flow into the network of the lymphatic capillaries which communicate into that a large lymph vessels through the primary as well as secondary lymphoid follicles and the lymph nodes. எல்லாத்துலயுமே இதை கனெக்ட் ஆயிருக்கும். அதுல பி செல் ஏரியான்னு சொல்லும்போது எப்பயும் சொல்றது அவுட்டர் கார்டெக்ஸ். இந்த இங்க சொன்ன பாத்தீங்களா, அவுட்டர் கார்டெக்ஸ் பி செல் ஏரியா. டி செல் ஏரியானா இட் கண்டெயின் ப்ரோ கார்டெக்ஸ் ரீஜனுக்கும் இல்லைன்னா அதுக்கு கீழே கொஞ்சம் டீப்பா போயிட்டாவே அங்க டி செல் ஏரியா. The dependent area, the lymph nodes ன்னு சொல்லக்கூடியது. சரி, லிம்ப் நோடு எங்க சார் நம்ம பாடியில இருக்கும்? லொகேஷன் அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், லொகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெனரலி இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும். சரியா? லிம்ப் நோட் இட்ஸ் a cellular, a spherical structure present along with the lymphatic duct. வெறும் நோடு மட்டும் இருக்காது, அந்த டக்டோட தான் சேர்ந்து இருக்கும், வெசலோட தான் சேர்ந்து இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஹியூமன் லிம்ப் நோடு பாக்குறதுக்கு இந்த கிட்னி மாதிரி இந்த படம் போட்டிருக்கு பாருங்க, பீன் ஷேப்டு ஆர் கிட்னி ஷேப்டு. பேஜ் நம்பர் படம் இருக்கா? யா, பக்காவா பேஜ் நம்பர் 73 இருக்கு பாருங்க. ஒரு லிம்ப் நோடு எப்படி இருக்குன்னு ரொம்ப என்லார்ஜ் பண்ணி, ஏன் பேஜ் நம்பர் அதிகமா இருக்கு பாருங்க, ஒரு படம் மட்டும் ஒரு பக்கம் கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, அது நான் ஏற்கனவே சொல்றேன், இது நல்ல ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக். இன்னொன்னு சில பேர் எக்ஸ்ட்ரானா வாங்கியிருப்பீங்க, அது கொஞ்சம் லோக்கல் ஆதர் புக் இருக்கும். இன்னொரு புக்கு, ஒரு புக்கு சொல்லியிருக்காங்க சார், அந்த புக்கு தான் சார் கிடைக்க மாட்டேங்குது, இம்யூனாலஜி. அது நம்ம அங்க டிஆர்பில இருக்கு அந்த புக்கு. அந்த புக்கை தான் இப்ப நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? இந்த புக்கெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்மகிட்ட இருக்கு. ஒரு புக்கு மட்டும் மிஸ்ஸிங் இம்யூனாலஜில, அங்க உள்ளதை நம்மகிட்ட இல்ல. சரியா? அந்த புக்கை வந்து இப்ப ரொம்ப சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், கூடி சீக்கிரம் வாங்கிடுவேன். சரியா? ரைட். சோ அதுல என்ன, அது வேற ஒண்ணும் பெருசா இருக்க போகக்கூடாது. இங்க நம்ம இந்த புக்ல நம்ம மெட்டீரியல் என்ன இருக்கோ, இல்லாதது என்ன இருக்குன்னு பாத்துக்கிடுவேன் நான், அவ்வளவுதான்.
அப்ப அதை உங்களுக்கு எப்படி கொண்டு வந்து சேர்க்கணுமோ எக்ஸாமுக்கு முன்னாடி நான் சேர்த்துருவேன். ஏதோ ஒரு வழியில சேர்த்துருவேன். மேபி கிளாஸ் டிஸ்கஷன், அதாவது கொஸ்டின் டிஸ்கஷன் அன்னைக்கு அதை சொல்லுவேன். இல்லைன்னா அதை கொஸ்டினா உங்களுக்கு போட்டுருவேன். எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த மேட்ரு, அந்த புக்ல உள்ள மேட்ரு உங்க மைண்ட்ல ஏத்துறதுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிடுவேன். நீங்க அதை பத்திலாம் கவலையே படாதீங்க. சரியா? ரைட். ஓகே. ஸோ இந்த லிம்ஃப் நோட பத்தி தான் பார்த்தோம். ஒரே ஒரு நிமிஷம் சார். யா, ஸ்ட்ரக்சர் பொறுத்தளவு இதுல பீன் ஷேப்டு இல்ல கிட்னி ஷேப்டு, அந்த ஃபிகர் நம்பர் 73ல ஃபிகர் நம்பர் 14 அதுல வந்து ஏ டயக்ராம், பி டயக்ராம், 2 டயக்ராம். பி வந்து ரொம்ப என்லார்ஜ் பண்ணி காமிச்சிருப்போம். சரியா? இங்க பிக்சர்ல பாக்கன்னா இந்த கிட்னி மாதிரியே யோசிச்சுக்கோங்க. ஒன் சைட்ல பாருங்க உள்ள என்டர் ஆகுதான். அப்ப ஒரு சின்ன ஒரு கர்வ் மாதிரி இருக்கு. இதான் நம்ம இந்த கிட்னில சொல்றோம்ல ஹைலஸ் ரீஜன். திஸ் ரீஜன் only to enter into the blood vessels. அப்ப several different lymphatic duct, இங்க பாருங்க ஆர்டரி அண்ட் வெயின். இல்ல நீங்க அங்க நீங்க பாக்கன்னா பக்காவா இருக்கும் டயக்ராம். எங்க நம்ம மெட்டீரியல்ல இங்க கூட அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா இல்ல. மெட்டீரியல்ல பாருங்க அந்த டயக்ராம் ரொம்ப தெளிவா இருக்கும். இதுல நீங்க மேல இருந்து இந்த இப்படி வருது பாத்தீங்களா, இங்க இப்படி போட்டிருக்கோம் பாருங்க. இது ஒரு லிம்ஃப் கிளாண்டு இப்படி வரிசையா வருதுல, இதுதான் நம்ம என்ன சொல்றோம், afferent lymphatic vessel இல்ல duct, எப்படி வேணா சொல்லலாம், உள்ள வருது afferent. சரியா? சோ அப்ப கடைசியில இப்படி வெளியே போறது பாத்தீங்களா, இதுதான் சார் efferent. இந்த போட்டிருக்க பாத்தீங்களா, EFF, efferent lymphoid vessels. அப்ப உள்ள வந்து எல்லா இடத்தையும் இப்படி உள்ள வரும். இது எல்லா ரொம்ப டீட்டெயிலா பார்க்கணும்னா மெட்டீரியல் பாருங்க. நான் சொல்ல மெட்டீரியல் பாருங்க, 73 பேஜ் நம்பர்ல. So the several afferent lymphatic duct, it's carrying the lymph into gland. நல்லா கவனிங்க, afferent lymphatic ducts நிறைய இருக்கும். ஓகேவா? பேஜ் நம்பர் அத நான் சொல்லிட்டேன், ஃபிகர் நம்பர் 14 பாருங்கன்னு சொல்லிட்டேன். அதே இது சிங்கிள் efferent lymphoid duct, it will be emerge out. இது கூட क्वेश्चनா வரலாம். நம்ம எப்பவுமே என்ன நினைப்போம், ஒரு afferent கிட்னில சொன்ன மாதிரி நெஃப்ரான்ல வெளியே போறது ஒரு efferent அப்படிதான் நினைப்போம். இங்க அப்படி கிடையாது. afferent நிறைய, efferent ஒண்ணுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இந்த லிம்ஃப் நோடு நீங்க டயக்ராம் பார்க்கணும்னா பேஜ் நம்பர் 73ல பாருங்க. லிம்ஃப் நோடு இட்ஸ் மேடம் எப்பயும் சொல்ற கதை தான். அவுட்டர் கார்டெக்ஸ் கேப்சூல் இருக்கும், அண்ட் மார்ஜின் ரீஜன் கார்டெக்ஸ், அதுக்கு கீழே பேரா கார்டெக்ஸ், அதுக்கு உள்ள மெடுலா ரீஜன் சொல்றோம். சோ லிம்ஃப் நோட்ஸ் ஆர் எஃபெக்டிவ்லி என்கவுண்டரிங் த ட்ராப்பிங் ஆஃப் ஆன்டிஜன். எப்படி ஸ்பிளீனோ அதே தான் லிம்ஃப் நோடும் ட்ராப்பிங் ஆஃப் ஆன்டிஜன் பார்க்கலாம். அவுட்டர் கார்டெக்ஸ்ல கேப்சுலர் ரீஜன். இதுல மெயினா நம்ம பாக்குறது இந்த லிம்ப், இங்க நான் ரெட் கலர்ல எழுதியிருக்கேன் பாருங்க, இல்ல இப்ப ப்ளூன்னு எழுதுறேன் பாருங்க. அவுட்டர் ரீஜன் தான் இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கார்டெக்ஸ் ரீஜன். கார்டெக்ஸ் ரீஜன்ல என்ன இருக்கும்னா, நல்லா கவனிங்க, பி செல்ஸ் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. பி செல்ஸ், ஒரு மிஸ் கேட்டாங்க தெரியுமா, டென்ட்ரிக் செல்ஸ், அதுவும் இந்த அவுட்டர் ரீஜன்ல இருக்கும். பி செல் அண்ட் டென்ட்ரிக் செல். நான் சொன்ன அது ஒரு டி செல் பி செல்ஸ் மாதிரி ஒரு இம்யூனிட்டிக்கு உள்ள விஷயங்கள், அவ்வளவுதான். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நல்லா பாத்துக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்கு கொஸ்டின். ஒரு லிம்ஃப் நோடுனா அவுட்டர் ரீஜன்ல என்ன இருக்கும்னு கேட்டா கார்டெக்ஸ் ரீஜன். கார்டெக்ஸ் ரீஜன்ல கண்டைன் பி செல் அண்ட் டென்ட்ரிக் செல்ஸ். சாரி, டென்ட்ரிக் செல் வந்து பேரா கார்டெக்ஸ் தான் இருக்கும், நான் மாத்தி சொல்லிட்டேன். சரியா? ஒரு நிமிஷம். அவுட்டர் ரீஜன்ல ஒன்லி பி செல் தான். நல்லா கவனிங்க, அவுட்டர் ரீஜன் எதை சொல்றோம், கார்டெக்ஸ் ரீஜன். அடுத்தது இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த ரீஜன். அப்ப கார்டெக்ஸ் உள்ள ரீஜன் தான் நம்ம என்ன சொன்னோம், பேரா கார்டெக்ஸ் ரீஜன். இங்க என்ன இருக்கும்னா டி செல் அண்ட் டென்ட்ரிக் செல்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேரா கார்டெக்ஸ்ல டி செல் அண்ட் டென்ட்ரிக் செல்ஸ். அதுக்கடுத்து மெடுலா ரீஜன் இருக்கு பாருங்க, இன்னர் ரீஜன், தட்ஸ் a medullary region that contain B cells, CD4 cells, plasma cells, macrophages, இப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம் நிறைய. சரி, அப்ப எந்தெந்த ரீஜன்ல என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரியா? இதுல எப்ப இங்க அந்த டிபிகுலின்னு சொல்ற மாதிரி இதுலயும் அந்த நடுவுல இப்படி கேப் இருக்கும். டிபிகுலிஸ் செப்டான பிரிக்கிறது.
ரைட். லிம்ப் நோடோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா, இது ஒரு முக்கியமான செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் டு trapping and filter and particularly present that antigen. It's a cytotoxic CD8 cells, very important. The effective, the efferent lymphatic vessels. So 50 times are richer in the lymphocytes. It's afferent. இதை விட அது வந்து afferent நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. இதுல வந்து மெயினா பாகோசைட்டோசிஸ் ஃபங்க்ஷன், இனிஷியேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹியூமோரல் அஸ் வெல் அஸ் செல் மீடியேட்டட் இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு இந்த லிம்ப் நோடு. ஏன் ஹியூமோரல் செல் மீடியேட்டட்னா பி செல்லும் இன்வால்வ் ஆகுது, டி செல்லும் இன்வால்வ் ஆகுது. அதுக்காக தான் இந்த ஹியூமோரல் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். 100 நான் சொல்லியிருப்பேன் கிளாஸ் நடத்தும் போது. ஹியூமோரல் ஆர் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொன்னாலே பி செல், செல் மீடியேட்டட் அப்படின்னு சொன்னாலே டி செல். இந்த 2 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் எப்பயும் கேட்கறாங்க, பேசிக்கா கேட்டா, யூஜி இருந்தாலும் சரி பிஜி இருந்தாலும் சரி. சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் வித் தட் லிம்ப் நோடு பொறுத்தளவு. சரியா? அடுத்தது மால்ட். மால்ட் நம்ம டயக்ராம் இல்லைன்னு நினைக்கிறேன். மால்ட் டயக்ராம் இல்லை. சரி, இந்த இருக்கு பார்த்தீங்களா மால்ட். இது மால்ட் MALT அப்படின்னு சொல்ற பாருங்க. ஸோ ஆக்சுவலா இந்த மால்ட் எங்க சார் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். மால்ட் இட்ஸ் சைட் ஆஃப் தட், இது மீனிங்கே தெரிஞ்சுக்கோங்க. மியூக்கஸ் அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ. மெட்டீரியல் வந்து பேஜ் நம்பர் 74. மியூக்கஸ் அசோசியேட்டட் லிம்பாய்டு ஆர்கன் ஆர் டிஷ்யூ, எப்படி வேணா வச்சுக்கலாம். சரியா? அப்ப அதுலயே மீனிங் இருப்பாங்க. மியூக்கஸ் அப்படின்னா மியூக்கோசல் லைனிங் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். முக்கியமான கொஸ்டின் சார். லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின், பேஜ் நம்பர் 74. லாஸ்ட் இயர் எப்படி கேட்டாங்க நான் சொல்றேன் பாருங்க. சரியா? லாஸ்ட் இயர் டிஆர்பில கேட்ட கொஸ்டின் இந்த ஏரியால தான், பேஜ் நம்பர் 74 தான் லாஸ்ட் இயர் கேட்டாங்க. எப்படி கேட்டாங்கன்னு சொல்றேன். முதல்ல இந்த மால்ட் எங்க இருக்குன்னு கேட்டா மியூக்கஸ்ன்னு தெரிஞ்சு வச்சு, அப்ப மியூக்கஸ் லைன் எங்கெல்லாம் நம்ம பாடியில இருக்கும் நம்மளுக்கு தெரியும். எங்கெங்க இருக்கும்? ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்ல இருக்கும், அலிமெண்டரி ட்ராக்ட்ல இருக்கும், ஜெனிட்டல் ட்ராக்ட்ல இருக்கும், யூரினரி ட்ராக்ட், அதுல டான்சில், அப்பண்டேஜ், ஸ்மால் இன்டெஸ்டைன். அப்ப மியூக்கஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? மால்ட் இருக்கும். கிட்னில மியூக்கஸ் இருக்குமா? எனிஒன்? No, sir. இருக்காது. இதுதான் லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின். எவ்வளவு ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க மட்டும் பாருங்க. லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் இதுதான். என்ன கேட்டாங்க தெரியுமா? மால்ட் இட்ஸ் நாட் இன்க்ளூடட், அதாவது which organs are not included under the malt. இதான் கொஸ்டின். அதுல 3 ஆப்ஷன் என்ன இருந்துச்சு தெரியுமா? 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் வந்து நான் இப்ப சொன்னதுல ஏதோ ஒரு 3 ஆப்ஷன், அதாவது அலிமெண்டரி கனால், ஜெனிட்டல் ட்ராக்ட், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், டான்சில், ஸ்மால் இன்டெஸ்டைன், ஏதோ 3 ஆப்ஷன் இருந்துச்சு. எது ஒரு ஆப்ஷன் இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் கிட்னி இருந்துச்சு. அப்ப ஆன்சர் என்னது? கிட்னி. சரியா சார்? மீட் பண்ணுங்க அவங்கள ஒரு ஆளா. ஓகே. சோ எவ்வளவு ஈஸியான கொஸ்டின். அப்ப சார் இதுல கிட்னி இல்ல அப்படின்னு சொல்லி மெட்டீரியல் இல்லையா சார் அப்படிலாம் கொஸ்டின் கேட்கக்கூடாது. எதுல இருக்குன்னு கொடுத்துருக்கு. அப்ப நம்ம எதுல இல்லைன்னு நம்ம ஆப்ஷனை வச்சுதான் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் எவ்வளவு சில்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. நம்ம பயங்கரமா டிபிக்குலி, அது பாராகார்டெக்ஸ், மெடுலா, அது இதுன்னு படிச்சு வச்சிருப்போம். இப்படி கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர். ஓகே. சோ அப்ப அதுல சிம்பிள் இதெல்லாம் நீங்க அதுக்கு தான் நான் ரீட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ரீட் பண்ணிட்டு சில கொஸ்டின் வந்து நீங்க தான் அங்க வந்து அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல கிளிக் பண்ணணும். கரெக்டா? எஸ் சார். இப்ப யூரினரி ட்ராக்ட்னு இருக்குல்லைங்க சார், அப்ப அது கிட்னி ரிலேட்டட் அப்படின்னு நாங்க திங்க் பண்ணா அப்படி எப்படி திங்க் பண்ண முடியும்? யூரினரி ட்ராக்ட்ல மியூக்கஸ் இருக்கும், கிட்னில இருக்காது. சரியா? அதுல இருக்காது. ஈவன் இந்த ஜெனிட்டல் ட்ராக்ட்லயும் மியூக்கஸ் இருக்கும், ஜெனிட்டல் ட்ராக்ட்லயும். ஓகே ரைட். நீங்க மத்த ஆப்ஷனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க மிஸ். எல்லாமே அப்படியே மெட்டீரியல் இருந்து லைன் மாறாமலாம் வராது. நம்ம தான் கெஸ் பண்ணி சிலது கிளிக் பண்ணணும். நல்லா கவனிங்க. இந்த வர்ற சண்டே நான் சைக்காலஜி சொல்லியிருக்கேன், அடுத்த சண்டே இம்யூனாலஜி தான். நீங்க மெட்டீரியல் தரோ பண்ணலாம், கொஸ்டின் டச் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கேன். கொஸ்டின் எடுத்தாச்சு, டச் பண்ணவே முடியாது. சிம்பிளா ஒரே ஒரு லைன் தான் இருக்கும், பெரிய பெரிய பேராகிராஃப்லாம் இருக்காது கொஸ்டின். அப்ப மெட்டீரியல் நல்லா தரோ பண்ணுங்க, சொல்றத நல்லா கவனிங்க. ரைட். So இதுல மெயினா the mucosal tissue it contain lymphocytes, macrophage, phagocytic cells, lungs, epithelial cells எல்லாமே இருக்கும். ஈவன் தட் எண்டோடெர்மல் காலம்னார் இண்டஸ்ட்ரியல் செல்ஸ்ல இது கூட ஒரு கொஸ்டினா வந்திருக்கு சார், வரலாம். எதுனா இதுதான் இந்த இருக்கு பாருங்க. கடைசி சொல்லிருங்கன்னா பேர் பேட்டஸ்.
அப்பனா பேர் பேச்சஸ் இது எங்க இருக்கும்? ஒரு பிக்சர் கூட காமிச்சேன். இண்டஸ்ட்ரைன்ல இருக்கும். கேட்கலாம், கொஸ்டின் கேட்டிருக்காங்க வேற காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. த காலம்னார் இண்டஸ்ட்ரியல் செல்ஸ். இண்டஸ்ட்ரியல் செல்ஸ்ல உள்ள லிம்பாய்டு ஆர்கன் என்னன்னு கேட்பாங்க. இதுதான் சார், இதுக்கு மேல ஒன்னும் பெருசா கேட்க மாட்டாங்க. மீக்கோஸ்ல உள்ள அப்ப ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்ல உள்ள ஒரு லிம்பாய்டு ஆர்கன் என்ன? மால்ட். அதே இது கால்ட், GALT, இது பர்டிகுலரா இது வந்து ஜெனரலா சொல்றோம். மீக்கோஸ் ஜீனா கட் அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ. கட்டுன்னு என்னது? அலிமெண்டரி கனால். அப்ப இங்க மட்டும் தான் இருக்கும். பேர் பேச்சஸ் கேட்கலாம். அதான் கட் மியூக்கோசல் அசோசியேட்டட் லிம்பாய்டு. கால்ட், மால்ட் மாதிரி கால்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. சரியா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் மால்ட்ல மால்ட்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். ராபிட் ஷோயிங் தட் சிரோசா தி லாங்கிட்யூடினல் சர்க்குலர் மசில் லேயர்ஸ் அண்ட் சப்மியூக்கோசா அதுல ஃபுல்லாவே இருக்கும். மியூக்கஸ் மெம்பரைன் கண்டெயின் த வில்லஸ். எங்கெல்லாம் மியூக்கஸ் இருக்காங்க ஃபுல்லா. ஏன்னா இண்டஸ்ட்ரின்னு சொன்னாவே பேர் பேச்சஸ் சொல்லாம போகவே முடியாது. So pair patches also important the lymphoid organs regarding that immune system. Endodermal columnar epithelial cells, it's a play important role for that trapping and transporting that antigen from the human intestine. இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஏதாவது ஆன்டிஜன் எதா இருந்தாலும் அந்த மால்ட்டு இந்த பேர் பேச்சஸ் அதை ஃபுல்லாக கேப்சர் பண்ணி ட்ராப் பண்ணிடுமா சார். எவ்வளவு விஷயம் நம்ம பாடியில பண்ணது மட்டும் பாருங்க. சரியா? ஸோ பேசல் மியூக்கஸ் மெம்பரைன் அதுல பர்டிகுலரா இது நீங்க இந்த ஒரு டயக்ராம்ல பார்க்கலாம். இருங்க, பேஜ் நம்பர் 75 பாருங்களேன். பேஜ் நம்பர் 75ல ஃபிகர் நம்பர் 15 அதுல நான் இந்த பேர் பேச்சஸ்னா எங்க இருக்கும், அது எப்படி இருக்கும், அது நீங்க படிக்கிறத விட அந்த டயக்ராத்தை பார்க்கணும். நம்ம வந்து இங்க தியரி எழுத போற கிடையாது, MCQ தான். அப்ப டயக்ராம் பார்க்கும் போதுதான் எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ நீங்க என்ன நிக்கணும்? ஆக்சுவலா பேஜ் நம்பர் 75ல பாருங்க, பேர் பேச்சஸ்ன்னு இருக்கு. ஓ, அப்ப இந்த இடத்துல இப்படித்தான் இருக்குமோ பேர் பேச்சஸ். நம்ம இந்த டென்ட்ரிக் செல்ஸ் கேட்டீங்க. அடுத்த படத்தை பாருங்களேன். அதுல வந்து மியூக்கஸ் மெம்பரைன் சொல்ல எம் செல்ஸ் மட்டும் அங்க எம் செல்னு ஒண்ணு படிக்கிறோம். எம் செல் எங்க இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் பேஜ் நம்பர் அந்த பி டயக்ராத்துல இருக்கு. 75 பேஜ் நம்பர் 70 டென்ட்ரிக் செல்ஸ் அதுல இருக்கு பாருங்க. மேக்ரோபேஜஸ் நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியர். டென்ட்ரிக் செல்ஸும் அதுவும் ஒன் ஆஃப் த மேக்ரோபேஜ் மாதிரி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தட் லிம்பாய்டு ஆர்கன் செல்ஸ். அவ்வளவுதான். மேக்ரோபேஜ் எப்படி செய்யுதோ அதே வேலையை தான் டென்ட்ரிக்கும் செய்யும். அது மாதிரி எம் செல்ஸும் அந்த வேலையை செய்யும். சரியா? இப்படி நிறைய சொல்லலாம் நம்ம. ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர், அதாவது பேசல் மியூக்கஸ் மெம்பரைன்ல உள்ள ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் தான் எம் செல். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது டயக்ராம் நீங்க பாத்துக்கோங்க, ஃபிகர் நம்பர் 75ல இருக்கு. சரியா? அதுல அது வந்து பாக்கெட் ஆஃப் எம் செல் கண்டெயின். அது அப்ப எம் செல் என்ன சார் இருக்கும்னா ஒரு பாக்கெட் மாதிரி கிளஸ்டர் ஆஃப் பி செல்ஸ், CD4, CD8, மேக்ரோபேஜ் இவ்வளவு இருக்கு. அதாவது அது அந்த படத்தை பாருங்க. அந்த படத்துல இப்படி காமிச்சிருக்கா, இதுதான் எம் செல்னு சொல்றோம். அப்ப இதுல இருந்து இது என்ன சொன்னது எல்லாம் இருக்கும் பாருங்களேன். அந்த படத்துல பாருங்க, CD4, CD8 செல், மேக்ரோபேஜ், பி செல்ஸ், எவ்ரி திங்ஸ். வாட்ஸ் த ரோல்? இதோட ரோல் என்ன? மெயினா வந்து மால்டோ இல்ல கால்டோ இது எல்லாமே வந்து ட்ராப்பிங் அண்ட் ஃபில்டரிங் த டிரான்ஸ்போர்ட்டிங் த ஆன்டிஜன் டு தட் பேர் பேச்சஸ். இல்லைன்னா அந்த ஆன்டிஜன் வில் பி நியூட்ரலைஸ்டு. அந்த ஆன்டிஜனை ட்ராப் பண்ணி சரியா நியூட்ரலைஸ் பண்ணிரும். அதர்வைஸ் இட் வில் பி கில்டு. கொன்றும், அந்த ஆன்டிஜனே கொன்றுமா, அந்த பேத்தோஜனே கில் பண்ணிருமா. So the antigen comes across the B cell, it will be activated and transported to the plasmocyte அப்படின்னு ஒன்று இருக்கான் சார். இதுவும் இந்த டென்ட்ரிக் செல்ஸ் மாதிரி தான். இது இந்த பிளாஸ்மோசைட்ஸ், இதை மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிளாஸ்மோசைட்ஸ் இது நம்ம கேள்விப்படாத ஒரு வார்த்தை, பிளாஸ்மோசைட்ஸ் சொல்லக்கூடியது. சரியா? இந்த பிளாஸ்மோசைட்ஸ் வந்து என்ன செய்யும்னா இட் செக்ரீட் த IgG, IgA. சோ அப்ப இது என்னது? ஐஜினா இம்யூனோகுளோபின். GA இதோட ரோல் என்னன்னா திஸ் இஸ் ஆன்டிபாடி டு கில் த ஆன்டிஜென்ஸ். அதுக்காக இது யூஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, கால்ட் பார்த்தோம், மால்ட் பார்த்தோம். இன்னொன்னு சால்ட்னு ஒண்ணு இருக்காங்க சார், SALT. சால்ட் ஸ்கின் அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ. சரியா? இவ்வளவு பாத்தீங்க. அப்ப லாஸ்ட் இயர் இந்த கொஸ்டின் வந்தது TRBல. அப்ப இந்த இவ்வளவு கொஸ்டின் கேட்டா இந்த சால்ட், கால்ட், மால்ட் இதுக்கு மேல என்ன கேட்க முடியும்? அவன் ஒரு சிலபஸ சொல்லிட்டா சார், அந்த சிலபஸ்ல உள்ள எல்லா வார்த்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சார். அவ்வளவுதான். நம்மளை தாண்டி கொஸ்டின் போக கூடாது. அப்படித்தான் நானும் கொஸ்டின் எடுப்பேன்.
கொஸ்டின் சென்டர் அப்படிதான் இருப்பா. மெட்டீரியல் தான், அதுக்கு தான் நான் மெட்டீரியல் தாண்டி கொஸ்டின் போகக்கூடாதுன்னு தான் மெட்டீரியல் ஹெவியா கொடுக்கறது. அதுமாதிரி நடத்தும் போது கரெக்டா அந்த எந்தெந்த பாட்டோ அதை ஃபுல்லா நான் கிளியரா சொல்லிடுறது. ஒரு இந்த 3 தவிர வேற என்ன கேட்க முடியும்? சால்ட், கால்ட், மால்ட் இந்த மாதிரி கேட்கணும். இந்த 3 கூட தான் ஒரு கொஸ்டினா வரணும். இது வந்து இதுல எஸ் சார் மால்ட்லயே பால்டன் இருக்குல்ல சார், அது வந்து பால்ட்டுக்கு எக்ஸ்பான்ஷன் என்னது? பிராங்கஸ் அசோசியேட்டட். அதாவது மியூக்கஸ்க்கு நம்ம என்ன சொல்லணும்னா அந்த பிராங்கஸ் சொல்றோம், தொண்டை பகுதி இருக்கு பாத்தீங்களா, அங்கேயும் மியூக்கஸ் ரிலேட்டடா உள்ளதான் இது. இதுல இன்னும் சப் டிவைட் பண்ற போது அது பால்ட்னு சொல்லுவோம், BALT, பிராங்கஸ் அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு. அது மெயினா அந்த நம்ம எப்படி சொல்றது, அந்த டான்சில் இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு ரிலேட்டடா வரும் சார். மிஸ் இப்ப கேட்டது வந்து எதுக்கு ரிலேட்டடா வரும்னா இந்த டான்சிலுக்கு ரிலேட்டடா வரும். இந்த பேர் பேச்சஸ் எதுக்கு ரிலேட்டடா வரும்னா கால்ட்டுக்கு ரிலேட்டடா வரும். சோ அந்த மாதிரி தான், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா, பரவாயில்ல, வெரி குட். சோ அப்ப சால்ட்னா ஸ்கின் அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு. அப்ப இந்த மொத்தமா 4 வேணா வச்சுக்கோங்க. சால்ட், கால்ட், மால்ட், பால்ட். எது கேட்டாலும் என்ன கேட்பாங்க, இது எங்க இருக்குன்னு கேட்பாங்க. எஸ், நேசல் அது சொல்றது கரெக்டா சார்? எஸ் சார், நேசல். அதான் சொல்றேன்ல, இது எல்லாமே எந்த கேட்டகரிக்குள்ள வந்துரும்? மியூக்கஸ்குள்ள வந்துரும். அது அந்த நேசல் கேவிட்டில இருந்தா நால்ட், தொராக்ஸ்ல அந்த இருந்தா பால்ட். சரியா, கட் அலிமெண்டரி கனால்ல இருந்தா கால்ட், ஸ்கின்ல இருந்தா சால்ட். இவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, பாத்துக்கலாம். சோ இதுல வந்து ஸ்கின் அசோசியேட்டட் லிம்ஃபாய்டிஸ்னா இது ஸ்கின்னே உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் நடத்தும் போது சொல்லிருக்கேன். இட் இஸ் a anatomical barrier, first line defense. So epidermis contain a special apical cells that is called keratinocyte. நம்ம ஸ்கின்ல உள்ள அந்த இது keratinocyte, it secretes the number of cytokinin. Particularly epidermis contain a Langerhans cells. சார் Langerhans cells னு உங்க பாருங்க ஒரு வார்த்தை வரும். இல்ல Langerhans cells நீங்க உடனே இந்த ஐலட்ஸ் ஆஃப் Langerhans நினைச்சிட கூடாது. இதுல இம்யூனாலஜில இந்த வேர்ட் டென்ட்ரிக் செல்ஸ் மாதிரி இதுவும் ஒரு செல்ஸ். Phagocytosis, endocytosis will be involved into that. Right. அடுத்தது interdigital dendritic cells இங்க வருது பாத்தீங்களா, IDC அப்படின்னு சொல்லுவாங்க. It express the high level of HLA class 2 molecules. So antigen will be recognized and antigen will be presentation into that CD8 cells and easily to destroy that antigen. அந்த டென்ட்ரிக் செல்ஸும் ஆன்டிஜனை டெஸ்ட்ராய் பண்றதும் அது முக்கியமான ரோல், வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா, போதும் சார். அடுத்துதான் இந்த சால்ட். நான் சொல்ல முன்னாடி சில இதெல்லாம் அடுத்தடுத்து வரும் சார். அதுக்கு முன்னாடியே சில இது கேட்டோம்னா யார என்னதான் சொல்றீங்க பாருங்க, கம்முன்னு இருக்க சொல்றாங்க. கம்முன்னு இருந்தா எப்படி கிளாஸ் எடுக்கிறது? அடுத்து பார்க்க போறது வந்து டான்சில். டான்சில்னு உங்களுக்கு தெரியும் எங்க இருக்குன்னா, மெயினா வந்து இந்த ரைஸ் சாப்பிட்டா உடனே டான்சில்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேஜ் நம்பர் 76ல டயக்ராம் எல்லாம் இருக்கும் பாருங்க. இதுவும் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன் தான் சார், டான்சில். இந்த நாங்க ரவுண்ட் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன். இட்ஸ் a tonsils a name according to the location. எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு பேர் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். டான்சில் present at the base of the tongue-னா the lingual tonsil and the side of the mouth-னா palatine tonsil சொல்றோம். roof of the nasopharynx-னா adenoid tonsil சொல்றோம். சரியா, நம்ம ஃபுட்ல வந்து சாப்பிட்ற ஃபுட்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா இல்ல பேத்தோஜன் இருந்தா இந்த மெயினா இந்த டான்சிலே வந்து தொண்டை வலிக்கும். டான்சிலே வந்து ஒரு பயங்கரமான இம்யூனிட்டிக்கு சார், உள்ளேயே போக விடாது சார், அங்கேயே வந்து ட்ராப் பண்ணுமா சார் ஆன்டிஜனை. அதுல இந்த 3 டைப் ஆஃப் டான்சில் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, சோ இதுல அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல உள்ளதுதான். ஒவ்வொரு இன்ஃபெக்ஷன் ஆகும்போது தான் நம்மளுக்கு அந்த பெயின். Palatine tonsils are made up of a finger-like projection which contain a lymphoid tissue with deep crypts அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன அந்த பேஜ் நம்பர் 67ல பி டயக்ராம்ல பாருங்க, சின்ன சின்ன அந்த ஃபோல்டிங் மாதிரி இருக்கும். அந்த பி டயக்ராம்ல பாருங்க, கிரிப்ட்ஸ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குமா. அந்த lymphoid follicles contain abundant in the B cells surrounded by the CD4 CD8 cells. ஃபிகர் நம்பர் 16ல பி டயக்ராத்தை பாருங்க. பி டயக்ராம் நான் சொல்ல அந்த டயக்ராத்தை மட்டும் பாருங்க. சரியா, சி டயக்ராத்துல என்ன இருக்கு பாருங்க. சி டயக்ராம் பாருங்க. இட் கண்டெயின் abundant B cells surrounded by T cells. சி டயக்ராத்துல அப்ப இந்த டான்சில்ஸ் prevent the entry of the nasal and oral pathogen. எதுக்கு சார் இந்த டான்சில் இருக்குன்னா,
நம்ம உள்ள போறதையே மேக்சிமம் அவாய்ட் பண்ணிருக்கோம் சார். இந்த டான்சில் அதான் நம்ம சொன்ன பால்ட், இது வந்து பேரிங்ஸ் அந்த ரீஜன்ல சொல்றோம். பேரிங்ஸ் அந்த ரீஜன்ல சொல்றோம். அதுல டான்சில்லே 3 வகையான டான்சில் இருக்குதுன்னு சொல்லக்கூடியது. மேக்சிமம் ஓவரா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா தான் நம்ம தொண்டையில அந்த உள்ள இஎன்டிட்டு போனா அதுல ரொம்ப ஊண்டாயிருச்சு, ஒரு ஆன்டிபயோட்டிக் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அவ்வளவு இன்ஃபெக்ஷன் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதுதான் நம்ம அந்த ஐஸ் கூல் வாட்டர், ஏன்னா அந்த கூலா குடிக்கும் போது அங்க வந்து growth வந்து அந்த மைக்ரோப்ஸ் பேத்தோஜன் ஓவரா இருக்கும். அதுக்காக தான் குடிக்கக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஜெனரலா. ரைட். ஸோ தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் த டான்சில். நெக்ஸ்ட் லிம்ஃபாய்டு ஆர்கன் அண்ட் சர்க்குலேஷன் ஆஃப் த லிம்போசைட்ஸ். இதெல்லாம் பெருசா ஒண்ணும் கிடையாது, ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. சர்க்குலேஷன் ஆஃப் லிம்போசைட் இஸ் டு மாண்டேன் மோஸ்ட்லி தொராசிக் டக்ட் வழியா உள்ள போகக்கூடியது. சரியா? இதுல டயக்ராம் ஃபிகர் நம்பர் 77, அதே மாதிரி 78, அதுல வந்து வேற ஒண்ணும் கிடையாது. எங்கெங்க எப்படிலாம் மைக்ரேட் ஆகி போகுது பிளட் வெசல்ஸ், இந்த மாதிரி இங்க பிளட் வெசல்ஸ் ஃபுல்லா தலையில இருந்து கீழே வரைக்கும் போற மாதிரி இங்க லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ் வந்து லிம்ஃப் நோடு, லிம்ஃபாய்டிக் வெசல்ஸ் எப்படிலாம் போகுதுன்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. ஃபிகர் நம்பர் 78, பேஜ் நம்பர் 78ல அந்த டிஃப்ரெண்ட் ஆர்கன் போற மாதிரி ஆரோ மார்க் காமிச்சிருக்காங்க. சரியா? மற்றபடி அதுல ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது சார். இதுல நான் ஒரு ஹேண்ட் ரிட்டனா, பேஜ் நம்பர் 79ல நான் ஏதாவது ஹேண்ட் ரிட்டன் அந்த நால்ட்னு சார் கேட்டாங்க தெரியுமா? அதை நான் எழுதியிருக்கேனா? பாத்தீங்களா? எழுதியிருக்கேனா எழுதலையா? நோ சார். எழுதல. சரி, அப்ப நான் சொல்றது மட்டும் எழுதுங்க. ஏதாவது இந்த பேஜ் நம்பர் 79 மேல கூட எழுதுங்க, அந்த கீவேர்டுன்னு இருக்கா அங்க எழுதுங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இதோட எக்ஸ்பான்ஷன் தான். சார் கொஞ்ச நேரம் முன்னாடி நான் சொன்னாரு, ஒரு சார் கூட ஞாபகப்படுத்தினாரு. நான் கடைசியில சொல்லலாம் நினைச்சேன், அதுக்கு முன்னாடி சார் சொல்லிட்டாங்க. இருங்க ஒரு நிமிஷம். தட் இஸ் கால்ட் NALT, நால்ட், நேசல் அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ. நான் சொல்றது மட்டும் எழுதுங்க, நேசல் அசோசியேட்டட் லிம்பாய்டு டிஷ்யூ. அப்ப இது எங்க இருக்கும்? நேசல் கேவிட்டில இருக்கும். முடிஞ்சு வச்சா? அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, இதுல வால்டயர் ரிங், DYER, வால்டயர்ஸ் ரிங், ரொம்ப போட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது இதான். சரியா? அது சின்ன ஹைஃபன் போட்டு வால்டயர் ரிங், வால்டயர் ரிங் அப்படின்னு மட்டும் எழுதிக்கோங்க. இது அப்ப இதுக்கு முன்னாடி நான் இது சொன்னேன் பாத்தீங்களா, பேர் பேச்சஸ்ல அது என்ன செல்லு சொன்னேன், கொஞ்சம் செல்லு சொன்னேன்ல சார், ஹசல் கார்பசல்ஸ். ஹசல் கார்பசல்ஸ். வெரி குட், வெரி குட் சார், கரெக்டா சொல்லிட்டாரு. ஹசல் கார்பசல்ஸ் சொன்னோன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம்னு சொன்னேன்? அவ்வளவுதான். அதை போட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அதே மாதிரிதான் வால்டயர் ரிங்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம்னா நால்ட் ஞாபகம் வரும். இல்லைன்னா நேசல் அசோசியேட் லிம்பாய்டுன்னா அந்த ஹசல் கார்பசல்ஸ் மாதிரி இங்க ஒரு வால்டர் ரிங்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருக்குமா, அது அதுல வந்து இன்வால்வ் ஆகும். அவ்வளவுதான், போதும். ஓகேவா? ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லை, அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். மற்றபடி இதுல சம்மரி பேஜ் நம்பர் 79ல டீட்டெயிலாக நிறைய சம்மரிஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் சார். தட்ஸ் ஆல் அபவுட் தட் லிம்பாய்டு ஆர்கன். இவ்வளவு நேரம் ஒரு கொஸ்டின் நடத்திருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் என்ன நடத்திருக்கேன்? ஒரே ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளவு நேரம் நடத்திருக்கேன். ரைட். ஸோ அடுத்த டாபிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவோம். அடுத்த டாபிக் என்னன்னா மெக்கானிசம் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இது நம்ம அடுத்த சிலபஸோடைய டைட்டில். pathway. Yeah. 1 minute. Okay, sir. Page number 80. Material. Mechanism of immune response. நம்ம சிலபஸ்ல என்ன தெரியுமா? லிம்பாய்டு ஆர்கன் அடுத்து நம்ம சிலபஸ்ல இம்யூன் ரெஸ்பான்ஸ். இதுதான் சிலபஸ். சரியா? ஆக்சுவலா இம்யூன் ரெஸ்பான்ஸ் தனி சிலபஸ் உண்டு. அதுல டி செல், பி செல்ஸ், அது ப்ரொடக்ஷன் எல்லாமே அதுக்குள்ள வந்துடும். அதுக்கு ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். செல் மீடியேட்டட் ஹியூமரலும் நம்ம சொன்ன விஷயம் தான். லாஸ்ட் இயர்
ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூன் சிஸ்டத்துல ஒரு கொஸ்டின் வந்தது, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல லாஸ்ட் கொஸ்டின் வரல, பட் கொஸ்டின் வரலாம். இம்யூன் ரெஸ்பான்ஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸ்னு ஒண்ணு இல்லை சார். இப்ப ஆன்டிஜன் பார்த்தோம், ஆன்டிபாடி பார்த்தோம். அப்ப ஒரு ஆன்டிஜன் போனா நம்ம இம்யூன் பாடி, நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது, அதுக்கு தான் இம்யூன் ரெஸ்பான்ஸ் சொல்றோம். The body induce the natural or humoral or cell mediated immune response. ஒரு ஆன்டிஜன் என் பாடிக்குள்ள போகுதுன்னா நேச்சுரலா இம்யூன் ரெஸ்பான்ஸ் பண்ணும், இல்லைன்னா ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் பண்ணும், இல்லைன்னா டி செல் குரூப் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இன்டியூஸ் பண்ணணும், அதான் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ ஆன்டிஜன் பிரசன்டிங் செல், அது ஏபிசின்னு சொல்லுவாங்க. இட் கண்டெயின் ஆன்டிஜன். இட்ஸ் ஆக்டிவேட் த டி செல்ஸ் அண்ட் CD4 cells ப்ரொவைட் தம் with the help of that B cells and the cytotoxic T cells. So generally இதுல பேஜ் நம்பர் 81ல ஒரு டயக்ராம் கொடுத்துருப்போம் பாருங்க, ஸ்ட்ரக்சரல் லே அவுட் தட் சொல்லிட்டு. சரியா? ஸோ அது ஒன்றும் இல்லை, எப்படி ஒரு ஆன்டிஜனை ரெகனைஸ் பண்ணுது, அதில் MCH1 கிளாஸ் 1 கிளாஸ் 2 மாலிகூல்ஸ் வந்து எதெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு மட்டும். சரியா? அதை நான் ஒன்றுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு நிமிஷம். அந்த CD4 CD8 பேஜ் நம்பர் 81ல பாருங்க. பேஜ் நம்பர் 81ல நான் உள்ளேயும் வரும், இருந்தாலும் இங்க சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த இதை மட்டும் பாருங்க. ரெகக்னைசேஷன் ஆஃப் ஆன்டிஜன் is derived the peptides are MHC class 1 or MHC class 2. MHC னு உங்களுக்கு தெரியும், மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டிபிலிட்டி. இங்க கூட எழுதி போட்டிருக்கேன் பாருங்க, இங்க ரெட் கலர்ல, இந்த இப்ப கூட பிளாக் கலர்ல எழுதுறேன் பாருங்க. அப்ப MHC class 1 அப்படின்னு சொன்னாவே that molecule by the CD8. MHC class 2 அப்படின்னு சொன்னாவே இது CD4. இந்த ரெண்டுல ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு சார். நீங்க ரொம்ப போட்டு அனலைஸ் எல்லாம் பண்ணாதீங்க, திரும்ப திரும்ப சொல்றதுதான். சரியா? MHC கிளாஸ் 1னா CD8, MHC கிளாஸ் 2னா CD4. நான் பின்னாடி டீட்டெயில் அது வரும்போது நான் சொல்றேன், இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டிபிலிட்டினா CD8 CD4 அதை மட்டும். ரைட். இப்ப மெக்கானிசம் ரொம்ப டீட்டெயிலா இதுல மெக்கானிசம் பார்க்கும்போது இதுல மொத்தம் 5 டைட்டில்ல பாக்குறோம். ஒன்று வந்து லிம்போசைட் சர்க்குலேஷன் அண்ட் ஆன்டிஜன் இம்யூன் ரெஸ்பான்ஸ், ரோல் ஆஃப் MHC இங்க வருது பார்த்தீங்களா, இதுதான் MHC மாலிகூல் இன் ஆன்டிஜன் ரெகனேஷன் அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபரிங் தட் வைரல் ஆன்டிஜன் டு ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ் அண்ட் லிபிட் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ் ஆன்டிஜன்ஸ். லிபிட்னா ஆன்டிஜன் வந்து கார்போஹைட்ரேட்டா லிபிட், அந்த மீனிங்ல வரக்கூடியதான் சார். ஃபர்ஸ்ட் லிம்போசைட் சர்க்குலேஷன் அண்ட் ஆன்டிஜன். The circulation of lymphocyte between the tissue. ஒரு lymphocytes வந்து எங்கெல்லாம் சர்க்குலேஷன் நடக்கும், 2 டிஷ்யூக்கு நடுவில் நடக்கலாம், பிளட் ஸ்ட்ரீம் நடக்கலாம், லிம்ப் நோட். இட்ஸ் எனேபிள் டு எனி சென்சிட்டிவ் செல்ஸ். சென்சிட்டிவ் செல்ஸ் எது சார்? B செல்ஸ், CD4 செல், CD8 செல்ஸ். இட்ஸ் அசோசியேட் வித் MHC மாலிகூல்ஸ், டென்ட்ரிக் செல்ஸ், மேக்ரோஃபேஜ். இதோட இது எல்லாம் இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இது எல்லாம் வந்து எதுக்காகனா ட்ராப்பிங் த ஆன்டிஜனை ட்ராப் பண்றது. ட்ராப்பிங்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிக்கிறது. சரியா? ஸோ இதுல பேஜ் நம்பர் நீங்க ரொம்ப டீட்டெயிலா பார்க்கணும்னா ஃபிகர் நம்பர் 2 பேஜ் நம்பர் 82ல அதுல வந்து சின்ன ட்ராப்பிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எப்படி இதுன்னா சரியா? ஆக்சுவலி இந்த நியூட்ரோஃபில் இட் மூவ் அவுட் ஃப்ரம் த பிளட் கேப்லரிஸ். நியூட்ரோஃபில் ஒன் ஆஃப் த WBC, யூ நோ வெரி வெல். The intercellular space and our tissue, the process that extravasation சொல்லக்கூடியது அந்த ப்ராசஸ் பேர். இது வந்து ஒரு 4 ஸ்டெப்ஸ்ல நடக்குமா சார்? இந்த எக்ஸ்ட்ராவேஷன் சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டெப்ஸ்ல, அது இன்ட்ராக்ஷன் ஆஃப் தட் சர்க்குலேட்டிங் தட் நியூட்ரோஃபில்ஸ் இன்டு த பிளட் கேப்லரிஸ் அண்ட் மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தட் காம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் கிராசிங் ஆஃப் தட் நியூட்ரோஃபில்ஸ் ஃப்ரம் த பிளட் வெசல்ஸ், தட் பேரியர் இன்டு தட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது. And they induce that movement of the neutrophils towards to the site of the infection. எந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகுதோ அங்க நேரடியா போய் அதை இன்டியூஸ் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்றது, ஆன்டிஜனை வந்து நியூட்ரலைஸ் பண்றது த்ரூ த பாகோசைட்டிஸ் லைக் மேக்ரோஃபேஜ் அந்த வேலையை செய்யும். பாகோசைட்டிஸ் அப்படியே விழுங்குதல், செல் விழுங்குதல் சொல்ல பாத்தீங்களா, அந்த மாதிரி நடக்கக்கூடியது.
ரைட். தட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தட் இன்டர்லோக்கிங்ல நிறைய இன்டர்லோக்கிங் உண்டு. நம்ம வந்து இன்டர்லோக்கிங் 1, 6 அதுமாதிரி ஆல்ஃபா இன்டர்ஃபரான். ஸோ இட் வில் பி எஸ் சொல்லுங்க மிஸ். சார் இந்த எக்ஸ்ட்ராவேஷன் ஆஃப் நியூட்ரோஃபில் படிக்கும்போது இட் ட்ரிகர்ஸ் த இந்த ஒரு பாத்வே ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க சார். இதுக்கு முன்னாடி இருந்ததுல அது என்ன சார், என்ன பாத்வே? இல்ல எக்ஸ்ட்ராமினேஷன் ஒண்ணும் கிடையாது மிஸ். இப்ப என்ன செய்யணும்னா ஒரு நியூட்ரோஃபில்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நியூட்ரோஃபிலே வந்து அந்த பிளட்ல தான் இருக்கும், பிளட் கேப்லரிஸ்ல மூவ் ஆயிட்டே இருக்கும். அப்ப இப்ப இன்டர் செல்லுலார் ஸ்பேஸோ டிஷ்யூலயோ அப்ப அது போய் அந்த நியூட்ரோஃபில்ஸ் போய் ஒரு பாக்டீரியமோ இல்ல ஒரு வைரஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு மைக்ரோப்ஸோ கேப்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அது வெளியே நடக்கிறது. இன்டர்ன் என்ன மீனிங்? அவுட் சைட் த செல். இன்ட்ரானா இன்சைட் த செல். அவை வெளியே நடக்கிறவ செல்லுக்கு வெளியே இது நடக்கும். அதுக்கு தான் எக்ஸ்ட்ராவேஷன் அப்படின்னு சொல்றோம். செல்லுக்கு வெளியே, செல்லுக்குள்ள நடக்க போறது கிடையாது இதெல்லாம். அதான் எக்ஸ்ட்ராவேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுதான் அதுல சொல்லியிருக்காங்க, வேற ஒண்ணும் அது சொல்லியே. இல்ல இது ட்ரிகர்ஸ் தி ஆல்டர்னேட் பாத்வே அப்படின்னு ஒன்னு படிச்சோம். எந்த ட்ரிகர் பண்ணுன்னு சொல்றாங்க சார்? எந்த பாத்வே? C3 பாத்வே, C4 பாத்வே, அப்புறம் C3 கைனேசஸ் அப்படிலாம் வருது சார். அதெல்லாம் வேண்டாம் மிஸ். சும்மா நம்ம அதெல்லாம் ரொம்ப போட்டுலாம் வேண்டாம். சரியா? C3C அது வந்து நம்ம பிளான்ட் மாதிரி இல்ல. இது இப்ப நான் சொன்ன மேட்டர் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது செல்லுக்கு வெளியவும் ட்ராப் பண்ணும், செல்லுக்கு உள்ளவும் ட்ராப் பண்ணும். இது வந்து செல்லுக்கு வெளியே ட்ராப் பண்ணக்கூடியது. போதும், ரொம்ப போட்டு இது பண்ண வேண்டாம். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். சரி. The molecules produce the host. இப்ப ஒரு ஹோஸ்ட்ல வந்து இந்த இன்டர்ஃபரானோ எதுவா இருந்தாலும் சரி, இப்ப இதெல்லாம் என்ன செய்யும்னா இந்த ஹைப்போதலாமஸ், மசில்ஸ், ஃபேட் ஜெனரேட் இதெல்லாம் சப்போஸ் ஒரு மைக்ரோப்ஸ் உள்ள வந்த உடனே என்ன செய்யும்னா as a resulting of that increase the temperature. அத பைரிக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபீவர். அதுதான் இன்க்ரீஸ் ஃபீவர்னா வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றது. அப்ப மாலிகுல் ப்ரொடியூஸ்டு பை த ஹோஸ்ட், த எண்டோஜெனஸ் ப்ராசஸ் சொல்லக்கூடியது, உள்ளேயே நடக்கும், நம்ம உடலுக்குள்ளேயே நடக்கக்கூடியது. அப்ப த மாலிகுல் ப்ரொடியூஸ்டு பை த பேத்தோஜன், அது உள்ளேயே அந்த பேத்தோஜன் ப்ரொடியூஸ் பண்றது எக்ஸோஜெனஸ் பைரோஜன்ஸ் சொல்லக்கூடியது. இதனால என்ன சார் நடக்கும்னா ஒரு பேத்தோஜன் உள்ள போகுதுன்னா நம்ம இட் காஸ்ட் டு ரைஸ் த பாடி டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர். அதான் நம்மளுக்கு காய்ச்சல் வருது, ஃபீவர் ஏன் வருதுன்னா இதுதான் காரணம். சரியா? அப்போ எதுக்கு ஃபீவர் வருதுன்னா டு இன்க்ரீஸ் த பாடி டெம்பரேச்சர், த இம்யூன் சிஸ்டம் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த பாக்டீரியல் அஸ் வெல் அஸ் த வைரல் ஆன்டிஜன். அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றதே அந்த வைரலோடைய மல்டிபிளேஷனை குறைக்கிறதோ, பாக்டீரியோட மல்டிபிளேஷனை குறைக்கிறதோ, இல்லைன்னா அதை நியூட்ரலைஸ் பண்றதோ, அதுக்காக தான் பாடி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுது. அதை பைரோஜன் சொல்லுவாங்க. அப்ப இந்த லிம்போ இது எல்லாமே எதுக்குன்னா நம்ம மினிமைஸ் அந்த இம்யூனிட்டி இது ஒன் ஆஃப் தி இம்யூனிட்டி தான். ஆன்டிஜனை கில் பண்ணவோ நியூட்ரலைஸ் பண்றதுக்காக தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். So the lymphocytes are also it will be circulate through that lymph node, B cells area, T cell area, spleen, mucosal cells, M cells, bone marrow cells, எல்லா இடத்துக்கும் lymphocytes போகும். போய் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் ட்ராப் பண்ணி கில் பண்ணும், இல்லை நியூட்ரலைஸ் பண்ணும். அவ்வளவுதான் அதோட ரோல். ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதான். சரியா? ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து லிம்போசைட் சர்க்குலேஷன், இதான் ஃபர்ஸ்ட் டைட்டில். லிம்போசைட் எல்லா இடத்துக்கும் போய் பாடி டெம்பரேச்சர் பண்ண இன்க்ரீஸ் பண்ணும், இல்ல ட்ராப் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணும், கில் பண்ணும். சரி. அடுத்து ஆன்டிஜன் அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். அப்போ ஒரு ஆன்டிஜனுக்கும் இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு என்ன சம்பந்தம்? ஆன்டிஜன் மீன்ஸ் நான் இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்த்திருக்கோம். ஆன்டிஜன்னா எனி ஒன் ஃபாரின் பார்ட்டிகல் என்டர் இன்டு தி பாடி that may be a protein or anything that is called antigen. Even the selfish also that antigen. சில பேருக்கு செல்ஃபிஷ் அலர்ஜியா இருக்கும், வேக்சின் சில பேருக்கு அலர்ஜியா இருக்கும். செல்ஃபிஷ்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? செல்ஃபிஷ்னு அந்த எப்படி சொல்றது, கிராப், நண்டு வகைகள். சரியா? அத சில பேர் சாப்பிட்டா சில பேர் நண்டு சூப்பு குடிச்சாலே ஒரு மாதிரி கை காலெல்லாம் அலர்ஜி ஆயிரும். அவங்களுக்கு அந்த செல்ஃபிஷ் இஸ் ஒன் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ். அவங்க உடல் ஒத்துக்கல, அலர்ஜி. சில பேர் வேக்சின் போட்ட உடனே ஃபீவர் வருது, தட் இஸ் அது அலர்ஜி. சரியா? இல்லைன்னா சில சிம்டம்ஸ் வரும் வேக்சின் போட்ட உடனே. அதுதான் the initial immune response to any antigen, absolutely to record that antigen will be recognized by T cells. Two category of that antigen the process and present into the T cells. T cells are involved ஆகும். இல்ல எக்ஸோஜெனஸ் ஆன்டிஜன் ஒன்று இருக்கு. இது வந்து inhaled into that or injected into that. It taken up by that antigen presenting cells. இது ஒன் ஆஃப் அதோட ரோல்.
Antigen presenting cell include that phagocytic cells like dendritic cells and B cells. இதெல்லாம் அது ஹெல்ப் பண்ணக்கூடியது. இது exogenous, endogenous antigens. It degrade into that presenting that major histocompatibility. இதுல ஏற்கனவே சொன்னதுதான் CD4 and CD8 cells also will be involved into that. அது தெரிஞ்சுக்கோங்க. ரைட், போதும், ரொம்ப போட்டு டீட்டெயில வேண்டாம். அதுக்கடுத்து ரோல் ஆஃப் MHC மாலிகுல்ஸ் த ஆன்டிஜன் டயக்ராம் பயங்கரமா கொடுத்துருப்பாங்க. ரோல் ஆஃப் 84ல இருக்கும். அதுல சும்மா ரீட் பண்ணுங்க. டயக்ராம் 85ல ரொம்ப டீட்டெயிலா 85 டயக்ராம்லாம் இருக்கும். ஒரு ஆன்டிஜன் ரெகக்னேஷன் அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். அப்ப ஏபிசி இட்ஸ் என்கல்ஃப் தட் ஆன்டிஜன் எப்படி எண்டோசைட்டோசிஸ் மூலம். அப்ப கிளாஸ் 1 கிளாஸ் 2 நான் செல்ஃப் பெப்டைட்ஸ் வில் பி ரெகனைஸ். அதாவது நம்மளுடைய ஆன்டிஜனா இல்ல வெளியில இருந்து வந்த ஆன்டிஜனா அப்படின்னு ரெகனைஸ் பண்ணும். அதுல மேஜர் எம்ஹெச்சி கிளாஸ் 1 பாத்வே அண்ட் கிளாஸ் 2 பாத்வே. அதுல பேஜ் நம்பர் 85ல ஃபிகர் நம்பர் 4 பயங்கரமா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி விடுங்க. ரொம்ப ஒண்ணு அதே மாதிரி 86 87 டயக்ராமா கொடுத்துருப்பாங்க. ரொம்ப போடலாம் வேண்டாம். ஒரு இடம் ரீட் பண்ணி விடுங்க போதும். அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது அந்த ஏரியா. சரியா, ஒரு இடம் ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. அந்த டயக்ராம் என்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க போதும். ரைட், டிரான்ஸ்ஃபரிங் தட் அதே மாதிரி வைரல் ஆன்டிஜன் டு ஆன்டிஜன் பிரசன்டிங் செல் 87ல கீழே இருக்கும். ஒரு வைரல் ஆன்டிஜன் ஒரு ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபர் வருது? ஏபிசி லைக் டென்ட்ரிக் செல். டென்ட்ரிக் செல்னா அது ஒன் ஆஃப் த ஏபிசி. அது ஆன்டிஜன் பிரசன்டிங் செல் தான். ஒரு வகையான டென்ட்ரிக் செல்ஸ் ஒரு வகை அவள் சொல்றோம். It use the class 1 class 2 pathway for antigen presentation. 2 mechanism will be exit the transferring the viral antigen from any infected cells into that proliferation of APC. அப்போ மெயினா இதுல நடக்கக்கூடிய விஷயங்கள், the first infected cells will be died. It can be engulfed into that. அப்படியே விழுங்கிரும் phagocytosis மூலம். Second cells will be infected with that virus can be also to transfer. ரெண்டாவது அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருமா. Both the case of the transfer occurs through that gap junction இல்லைன்னு லிங்கிங் ஆஃப் adjacent cells குள்ள அந்த மாதிரிலாம் அது எவ்வளவு முடியுமோ அது மட்டும் தான் கேப்ஸ் பண்ணும். இல்லைன்னா அடுத்தடுத்த விஷயங்களை அடுத்தது வேற டி செல்ஸோ இல்லை வேற அதை அட்டாக் பண்றதுக்கு ஃப்ரீ பண்ணி விட்டுருமா. ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இதெல்லாம் மற்றபடி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது சார். சும்மா ரீட் பண்ணி விடுங்க போதும். கடைசி டாபிக் நம்ம லிபிட் அண்ட் பாலிசாக்கரைடு ஆன்டிஜன் அப்படின்னு ஒன்று சொன்னோம். அதாவது லிபிட் ஆன்டிஜன் பிரசன்டட் இன்டு தட் CD4 செல்ஸ் பை த செல் சர்ஃபேஸ் மாலிகுல். சிடின்னு சொல்றீங்களே சார், அது என்ன சார் சிடி அப்படின்னா கிளஸ்டர் ஆஃப் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு அர்த்தம். சிடினாவே கிளஸ்டர் ஆஃப் டிஃபரன்சியேஷன், அதாவது செல் சர்ஃபேஸ் மார்க்கர். அவ்வளவுதான், செல் சர்ஃபேஸ் மார்க்கர் தான் சிடின்னு சொல்லுவோம். சரியா, இது மேபி அதுல லிபிட் ஆன்டிஜன் இருக்கலாம், இல்லைன்னா கார்போஹைட்ரேட் ஆன்டிஜன், பாலிசாக்கரைட் ஆன்டிஜன் இருக்கலாம். இட் இன்ஜஸ்ட் ஏபிசி, த லிம்போசைட் பர்சன் த டி செல்ஸ், இல்ல கிளாஸ் 2 மாலிகுல்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது நீங்க பாத்துக்கோங்க. இதுல பேஜ் நம்பர் 89 90ல அந்த கீவேர்ட்ஸும் சம்மரியும் இதுல கொடுத்துருப்பாங்க சார். அதெல்லாம் சும்மா ரீட் பண்ணி விடுங்க போதும். ஸோ இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல மேபி ஒரு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா அது இம்யூன் ரெஸ்பான்ஸ் ரிலேட்டட் தான். இம்யூன் காம்பனன்ட் செல்ஸ் அண்ட் அசோசியேட்டட் டிஷ்யூஸ் நீ அதோட கம்ப்ளீட் பண்ணல. ஆக்சுவலா இம்யூன் ரெஸ்பான்ஸ்னா எதெல்லாம் நான் சொன்னல, டென்ட்ரிக் செல்ஸ், என்னென்ன டி செல்ஸ்ல என்னென்ன வகை இருக்குது, அது எல்லாமே அடுத்துதான் வரும். அதான் இம்யூன் காம்பனன்ட் செல்ஸ். அதுல என்னென்ன காம்பனன்ட் செல்ஸ், ஒரு இம்யூன் சிஸ்டம்னா இம்யூன் சிஸ்டத்துல என்னென்ன காம்பனன்ட் செல்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாவே பி செல் ஒரு லிஸ்ட், செல் மீடியேட்டட், கிமோரல் மீடியேட்டட்ல இதுல சில லிஸ்ட் சொல்ற மாதிரி அதுல பெரிய லிஸ்ட் இருக்குது இம்யூன் சிஸ்டத்துல. அதெல்லாம் இதுல கண்டிப்பா கொஸ்டின் வரும். இதுலதான் லிம்பாய்டு செல், மைலாய்டு செல், MHC மாலிகுல், காம்ப்ளிமெண்ட், சைட்டோகைனின். சைட்டோகைனினும் இன்டர்லூக்கிங்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான் சார். சரியா, இதுல கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். இது இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் டைம் ஓவர். சரியா, இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். எதுனா இம்யூன் காம்பனன்ட் செல்ஸ் அப்படின்னா இம்யூன் சிஸ்டத்துக்கு ரிலேட்டடா உள்ள செல்கள். சரியா, அதே மாதிரி அதுக்கு ரிலேட்டடா மீன்ஸ் அசோசியேட்டட் டிஷ்யூ. செல்லு மட்டும் கிடையாது, அது நிறைய டிஷ்யூஸ் இருக்கும். அதுவும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதுக்கு டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். எக்ஸிட் ஆக வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு எக்ஸிட் ஆக வேண்டாம், இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்
பேஜ் நம்பர் 19ல இம்யூன் காம்பனன்ட் செல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, அதுக்கு ரிலேட்டடா அதுக்கு அசோசியேட் உள்ள டிஷ்யூஸ் ஃபுல்லா பார்ப்போம். சரியா? தேங்க்யூ. 1 minute.